So let's start the class, guys. So we are in financial reporting, and actually we are in the chapter 2 Sri Lanka accounting standards. Sri Lanka accounting standards part 1 முடிச்சிட்டு part 2 பார்த்துட்டு இருக்கிறோம். In this part 2 we already discussed about property plan and equipment, that is LK 16 and the relevant past papers, and LK 19 employee benefits and the relevant past papers of LK 19. And after that we have continued with LKS 23, a very important and a little bit complex questions. And LKS 36 is all about impairment of assets. And this is a very easy, you know, you can score marks very easily. And 2.13, LKS 37, it's all about provisions and contingent liabilities and contingent assets. How you can identify provisions and how you can identify contingent liabilities. So the difference is you can recognize provisions in financial statements, but you cannot recognize contingent liabilities or contingent assets in financial statements. And after that, we have moved to 2.14 intangible assets, that is LKS 38. And this is also one of the most easiest chapters, and the chapter will give you easy marks very quickly. And today class, guys, SLFRS 15. So நம்ம பார்க்க போறது SLFRS 15. That is revenue from contracts with customers. வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களில் இருந்தான வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா this is the number one priority according to our preference. So revenue from contracts with customers. வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களில் இருந்தான வருமானம். சிம்பிளா இதுல contracts அது இதெல்லாம் நீங்க மறந்துருங்க. சிம்பிளா ஒரு நிறுவனம் வருமானம் உழைக்க வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்படும், வருமானத்தை எவ்வாறு, அதாவது வருமான கூற்றுல வருமானத்தை எவ்வளவு அமௌண்ட் காட்டணும், அதுக்கு என்னென்ன தகுதி விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியமமாகத்தான் இந்த SLFRS 15 ரெவென்யூ ஃப்ரம் கண்ட்ராக்ட்ஸ் வித் கஸ்டமர்ஸ் வந்து இருக்குது. ரைட். ஸோ இதுல வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இதனுடைய நேச்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். Then we can dive deep into the theories area. So students, in 2024 July, you can see question number 6B ல கேட்கப்பட்டிருந்துச்சு. ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினாக இது கேட்கப்படும் பெரும்பாலும். Identify the revenue for the years ended 31st March 2024 and 31st March 2025. SLFRS வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களில் இருந்தான வருமானம் என்ற நியமத்தின்படி மேற்படி ஊடு செயல் மீதான 31/3/2024 மற்றும் 31/3/2025 ஆகிய திகதிகளில் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமானம். ஸோ 2 வருஷத்துக்கான வருமானங்கள் எவ்வளவு இனங்காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிகழ்வை தந்துட்டு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தார் கடைசியாக நடந்த பேப்பர். தென் 2024 ஜனவரியில பார்த்தீங்கன்னு சொன்னா நோட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இது கேட்கப்பட்டிருந்துச்சு. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது ஐடென்டிஃபை த ஸ்டெப்ஸ் இன் த 5 ஸ்டெப்ஸ் மாடல் that should be followed in recognizing revenue as per SLFRS 15 revenue from contracts with customers. SLFRS 15 வாடிக்கையாளர்களுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களில் இருந்தான வருமானம் என்ற நியமத்தின்படி வருமானத்தை ஏற்பிசைவு செய்வதில் பின்பற்ற வேண்டிய 5 படிநிலை மாதிரியில் காணப்படும் படிநிலைகளை இனங்காண்டு அதனை சொல்லுங்க அப்படிங்கிறதாக 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துருச்சு. And 2023 July, that is also assess the transaction price allocation on each service in accordance with the SLFRS 15 revenue from contracts with customers. அதாவது SLFRS 15 வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்களிலான வருமானம் என்ற நியமத்தின்படி ஒவ்வொரு சேவைகளுக்கும் பரிவர்த்தனை விலை ஒதுக்கீட்டை மதிப்பிடுங்கன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. And 2022 ஜூலைல பாத்தீங்கன்னு சொன்னா prepare accounting entries relevant for the year ended 31st March 2022 and 31st March 2023 of Digicel Limited for the recognition of revenue as per SLFRS 15 revenue from contracts with customers. அதாவது SLFRS 15 வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்கள் மூலமான வருமானம் என்ற நியமத்தின்படி வருமான ஏற்பிசைவுக்காக வரையறுக்கப்பட்ட டிஜிசெல் கம்பெனியின் 31/3/2022 மற்றும் 31/3/2023 திகதிகளில் முடிவடைந்த ஆண்டுகளுடன் தொடர்புடைய கணக்கீட்டு பதிவுகளை தயாரிங்க. ஸோ 2022 ஜூலைல இந்த கொஸ்டின் வந்து என்ட்ரிஸ், ஜேர்னல் என்ட்ரிஸை கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. 2021 ஜூலை பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
Prepare accounting entries relevant for the year ended 31st March 2021 and 31st March 2022 of MTL for the recognition of revenue as per SLFRS 15 revenue from contracts with customers. SLFRS 15 வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களிலான வருமானம் என்ற நியமத்தின்படி வருமானத்தை ஏற்று செய்வதற்காக MTL-இன் 2021 மார்ச் 31 மற்றும் 2022 மார்ச் 31 முடிவடைந்த தொடர்புடைய கணக்கெட்டு பதிவுகள். ஸோ சிலபஸ் ஆரம்பித்த டைம்கள் எல்லாம் அக்கௌண்டிங் என்ட்ரிஸை கேட்டவங்க தென் அதுக்கு பிறகுக்கு கொஞ்சம் டீப்பாக போய் எவ்வளவுக்கு வருமானம் இனங்காணப்பட வேண்டும் என்று சொல்லி 2023 ஜூலை 24 ஜூலை 24 ஜனவரியில் கேட்டுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் கேட்கப்படாது. உங்களுக்கு டிரெக்டாக எவ்வளோ வருமானம் இனங்காணப்பட வேண்டும் சொல்லி தான் கேட்கப்படும். ஸோ இந்த கொஸ்டினுடைய நேச்சர்லேருந்து நம்ம விளங்கி கொள்றது என்னன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் 100% கன்செப்சுவல் டெஸ்டிங் ஏரியா. ஸோ ஏடியை பொறுத்த வரைக்கும் கன்செப்சுவலா நோட்ஸா இது டெஸ்ட் பண்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், 5 ஸ்டெப்ஸ் மாடல் மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க. மற்றும்படி எல்லா இடங்கள்லையும் உங்களோட கேட்கப்படுகின்றது ஒரே ஒரு விஷயம்தான், எவ்வளவு வருமானமாக நீங்க இனங்காண போறீங்க. அப்போ இது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க படிக்கணும். அப்போ இதை நீங்க படிக்கும் போது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல படிக்கிற மாதிரியோ ப்ரொவிஷன்ஸுக்கு படிக்கிற மாதிரியோ ரைட் அல்லது நீங்க அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி படிக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ நோட்ஸ் ஏரியா. இந்த டெஸ்டிங் நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் கல்குலேஷன் லைக் இம்பேர்மெண்ட் அசெட்ஸ் மாதிரியான சில கல்குலேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஈஸி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஸோ பி இந்த கிளாஸ் உள்ளாரிங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த தியரி ஏரியாஸ் கைஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு த ஆப்ஜெக்டிவ், ஒரு குறிக்கோள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட நடத்துறீங்கன்னு வைங்க, ரைட்? நீங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில சாஃப்ட்வேரையும் விற்கிறீங்க, அதே சமயம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸஸும் விற்கிறீங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அல்லது கம்ப்யூட்டர்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸஸும் கொடுக்குறீங்க. அதுதான் உங்களோட கம்பெனி. இப்போ நீங்க ஒரு கஸ்டமர்ஸோட சில கண்ட்ராக்ட்ஸ்களை போடுவீங்க, ரைட்? நாங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸை உடனடியாகவே தாரோம், அதே மாதிரி ஒரு 12 மாதம் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் தாரோம். அதாவது அந்த சாஃப்ட்வேர் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்து செஞ்சு தருவோம். இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எப்படி நீங்கள் வருமானங்களை இனங்காண்றது? ஏண்டா சாஃப்ட்வேர் அவர்கிட்டயே வச்சு கொடுக்கப்படுது, சர்வீஸ் 12 மாதம் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை டீல் பண்ணுறது தான் இந்த SLFRS 15. அப்போ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வேயை சொல்லும், எப்படி நீங்கள் வருமானங்களை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நியாயமாக நீங்கள் வருமான கூற்றில் இனங்காணணும் என்பது. ஸோ இதன் அடிப்படையில் இந்த ஒப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் the standard prescribes how and when an entity recognizes revenue from contracts with customers. So in simple words நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், recognizes revenue. So the purpose of SLFRS 15 is very simple. இது சொல்லுது எப்படி நீங்க உங்களுடைய வருமான கூற்றில் இருக்கக்கூடிய விற்பனை வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைட்டில இனங்காண்பீங்க, ரைட்? அதனை சரியாக உறுதிப்படுத்துறது. பிகாஸ் ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நம்ம கஸ்டமர்ஸுக்கு டெலிவரி பண்றோம், அந்த வேல்யூவை அவங்க பெற்றுக்கொள்றாங்க, தென் அவங்க பணத்தை செலுத்துறாங்க, ரைட்? பட் நாம எப்போ எந்த எந்த பாயிண்ட்ல அது நமக்கு வருமானமாக உழைக்கப்பட்டதுன்னு நாம இனங்காணும். உங்களுக்கு தெரியும், அட்டூர் அடிப்படையில் நம்ம படிச்சிருப்போம் ஆரம்ப கட்டங்கள்ல. காசாக பெறப்பட்டாலும் பெறப்படாவிட்டாலும் அந்த வருமானம் என்பது உழைக்கப்பட்டிருந்தால் அது வருமானமாக இனங்காணப்பட வேண்டும் என்பதுதான் அக்ரூவல் பேசிஸ். இந்த அக்ரூவல் பேசிஸை நம்ம இந்த கொஞ்சம் டீப்பா போய் ரெவென்யூக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்க. நாம எப்போ ஒரு பொருளையோ அல்லது சேவையினுடைய விற்பனை வருமானத்தை இனங்காணணும்னு சொன்னா நீங்க சொன்ன ப்ரொமிஸை நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்க, ஆக்சுவலா நீங்க கொடுத்துட்டீங்க. அது ஒரு பொருளோ அல்லது சேவையோ நீங்க சொன்ன மாதிரி அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாம வருமானத்தை இனங்காணணும். சேவைன்னா அந்த சேவை கொடுக்கப்பட்டிருக்கணும், பொருள்னு சொன்னா அந்த பொருளினுடைய உரிமை, அதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே, அதனுடைய ரிஸ்க், அதில் இருக்கக்கூடிய ரிவார்ட் எல்லாமே அந்த கஸ்டமர்ஸுக்கு மாறுபட்டிருந்தால் தட்ஸ் அ பாயிண்ட் யூ ஹேவ் டு ரெகக்னைஸ் த ரெவென்யூ. இது சம்பந்தமாக ரொம்ப டீப்பாக பார்க்க போறதுதான் இது SLFRS 15 இருக்க போகிறது. அண்ட் வாட் இஸ் த கோர் பிரின்சிபல்? ரொம்ப முக்கியமான மைய கொள்கையாக இந்த SLFRS 15ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, revenue is recognized in an amount that reflect the consideration the entity expects to receive in exchange for transferring goods
or services to a customers. ஒரு வாடிக்கையாளருக்கு பொருட்கள் அல்லது சேவைகளை மாற்றுவதற்கு ஈடாக நிறுவனம் எதிர்பார்ப்பதனை பிரதிபலிக்கும் ஒரு தொகையில் வருமானம் அங்கீகரிக்கப்படுகிறது. சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், காசு கிடைக்க பெற்றது தான் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காசு அல்லது வேறு வழி விதமாக எது கிடைச்சாலும் இட் இஸ் கால்ட் கன்சிடரேஷன் இன் இங்கிலீஷ். அப்போ இந்த கோர் பிரின்சிபல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளையோ அல்லது சேவையோ ஒரு கஸ்டமருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அதற்காக நீங்க அந்த கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட இருந்து உங்களுக்காக ஒரு பேமெண்ட் ஒன்று தரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்க சாஃப்ட்வேரையும் விற்கிறீங்க, மெயின்டெனன்ஸ் சர்வீஸையும் விற்கிறீங்கன்னு சொன்னா, எஸ், நீங்க அந்த பொருளையும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அந்த சேவையும் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்காக அந்த கஸ்டமர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எந்த இடத்துல நீங்க வருமானத்தை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்போ உங்களுக்கான ஒப்ளிகேஷன்ஸ், அதாவது நீங்க பொருளையும் சேவையும் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கான ஒரு பொறுப்பு, உங்களுக்கான கடப்பாடு, அதனை நீங்க பூர்த்தி செய்றீங்களோ அந்த இடத்துல தான் நீங்க ரெவென்யூ ரெகக்னைசேஷன் பண்ணணும். ரைட், அந்த தொகையில நீங்க ரெவென்யூ ரெகக்னைஸ் பண்ணணும். வளமையான விஷயம், நார்மல் விஷயம், இதுல பெருசா ஒன்றும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டெப் மாடல் ஃபார் ரெவென்யூ ரெகக்னிஷன். இதுதான் கொஸ்டின்ல உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. வருமான அங்கீகாரத்திற்கான 5 படி மாதிரிகள் இருக்குது. இதுல 5 ஸ்டெப்ஸ்ல நம்ம யோசிப்போம். பட் உங்களுக்கு கொஸ்டின்ல செய்யும்போது நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா அது ஈஸியா நான் செஞ்சு தருவேன். முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த கண்ட்ராக்ட் வித் கஸ்டமர். ஓகே, ஸோ SLFRS 15 ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு 5 ஸ்டெப் மாடலை தருது. எப்படி நீங்க எவ்வளவு தொகையினை எப்போது நீங்க வருமானமாக இனங்காணும் என்பது. முதலாவது, நீங்க ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று நம்மளோட கஸ்டமரோட இருக்குதா அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப கண்ட்ராக்ட் என்று சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கண்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் வாய்மொழி மூலமாக இருக்கலாம், எழுத்து மூலமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக நீங்க பேச்சுவார்த்தையில கூட இருக்கலாம், உங்களோட நடத்தை மூலமாக இருக்கலாம். ஸோ எப்பயுமே எழுத்து மூலமான கண்ட்ராக்ட்னா நினைச்சுக்கொள்ளாங்க ஒரு ஏஃபோல லெட்டர் எழுதி 2 பேரும் சைன் பண்றது கிடையாது. இட் கேன் பி ரிட்டன், இட் கேன் பி ஓரல், இட் கேன் பி இன் யுவர் ஆக்டிவிட்டிஸ், உங்களோட நடவடிக்கைகள்ல கூட இருக்கலாம். So identify the contract with the customers. It means a contract is enforceable if it meets the criteria such as approved parties, identifiable payment terms and commercial substance. இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரப்பினர்கள் 2 பேர் நீங்க இருக்கிறீங்க, அல்லது 2க்கு மேற்பட்ட பேர் இருக்கிறீங்க. பேமெண்ட் எப்படி பண்ண போறீங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அடையாளம் காணக்கூடியதா இருக்குது. ஒரு கமர்ஷியல், ஒரு வர்த்தக ரீதியான ஒரு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது. ஒருத்தர் விற்கிறார், ஒருத்தர் வாங்குறார், அதுல லாபம் இருக்க போகிறது, ஒருத்தருக்கு அது கொஸ்டாக மாறப்போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் எஸ், யூ கேன். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம உதாரணம் பார்த்தோம். நீங்கள் சாஃப்ட்வேரும் விற்கிறீங்க, மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால், சம்டைம் உங்கள்கிட்ட ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் உங்களோட கஸ்டமரோட இருக்கும். நீங்கள் அதில் சாஃப்ட்வேர்ஸையும் கொடுக்குறீங்க, மெயின்டெனன்ஸ் சர்வீஸையும் கொடுக்குறீங்க. என்ன ப்ரைஸில் அக்ரி பண்ணி கொண்டீங்க 2 பேரும், ரைட்? அந்த கஸ்டமர்ஸ் வந்து அந்த டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாங்க. ஸோ 2 பேருமே யூ ஹவ் கமிட்டட் டு த டீல். தட் இஸ் எ வெலிட் கண்ட்ராக்ட், ரைட்? அதே மாதிரி நீங்க நடந்து கொண்ட விதம் மூலமாக, பேசிக்கொண்டதன் மூலமாக இருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங் அபவுட் கண்ட்ராக்ட். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. எப்பயுமே அது வளமையாகவே ஒரு கண்ட்ராக்ட் என்பது இருந்து கொண்டே இருக்கு. நீங்க எந்த பொருளை வித்தாலும் 2 பேரும் உடன்படுறீங்க பேச்சுவார்த்தையில். ஜஸ்ட் ஒரு கடையில், சில்லறை கடையில் போய் நீங்க பொருளை வாங்கினாலும் நீங்க பேசுறீங்க, விலையை கேட்குறீங்க, அவர் பொருளை சொல்றாரு, ஓகே ஆகுறீங்க, எஸ், வாங்கி கொள்றீங்க. தேர் இஸ் அ கண்ட்ராக்ட். பட் இட் டசன்ட் நீட் டு பி இன் ரிட்டன், எழுத்து மூலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பேச்சு மூலமாக உருவாகிறது. And the second one is you have to identify the performance obligations in the contract, right? So performance obligation என்பது ரொம்ப முக்கியம். இதுல செயல்திறன் கடமைகள் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தமிழ் படுத்தலாம். So identify the performance obligation. What does it mean by performance obligation? A performance obligation is a distinct promise to transfer goods or services. If goods or services are not distinct, they must be bundled until they are. In simple words, guys, நீங்க கஸ்டமருக்கு என்ன கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணினீங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு, நம்மளோட உதாரணம் படி பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்குறோம், மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் 12 மாசத்துக்கு கொடுக்குறோம்னா, இது ரெண்டுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். நீங்க சொன்ன மாதிரி சாஃப்ட்வேரையும் கொடுக்கணும், 12 மாசத்துக்கு சர்வீஸும் கொடுக்கணும். இது ரெண்டுமே செப்பரேட்டான ஒப்ளிகேஷன்ஸ், அதாவது ரெண்டுமே செப்பரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை நம்ம செப்பரேட்னு சொல்றோம்? பிகாஸ் கஸ்டமர்ஸ் வந்துட்டு சாஃப்ட்வேர்ல இருந்து இண்டிபெண்டா அதனுடைய பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்றார். மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்ல இருந்து தனியாக அவர் அதனுடைய பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்றதால இது இரண்டுமே 2 வேறுபட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். அப்போ ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று இருக்கணும், அதுல பொருளையோ அல்லது சேவையோ அல்லது
என்னத்தை கொடுக்குறோம்னு சொல்லக்கூடியது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன், அதாவது விற்கிறவர் அது செஞ்சு காட்டணும், அதை கொடுக்கணும், சர்வீஸை டெலிவரி பண்றோம்ன்ற விஷயம் நம்ம சொல்றோம். தென் மூன்றாவது ஸ்டெப்பாக நம்ம பார்க்க வேண்டியது we have to determine the transaction price. கொடுக்கல் வாங்கல் விலையை நீங்க தீர்மானிக்கணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஓகே, உங்களுக்கு சாஃப்ட்வேரும் தாரன், 12 மாச மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் நான் தாரன், மொத்தமா 100,000 தாங்க, இப்பவே 1,00,000 ரூபாய் தாங்க, அந்த 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் சாஃப்ட்வேர் தந்து உங்களுக்கு 12 மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ் தருவோம். திஸ் இஸ் த டிரான்சாக்ஷன் பிரைஸ். நீங்க உங்களோட சாஃப்ட்வேரையும் உங்களோட மெயின்டெனன்ஸ் சர்வீஸையும் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க என்னத்தை பெற்றுக்கொள்வீங்க என்பதுதான் டிரான்சாக்ஷன் பிரைஸ். ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் த என்டிட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் டு பி என்டைட்டில் டு, என்னத்தை அந்த நிறுவனம் எதிர்பார்க்கின்ற தொகை. ஸோ கன்சிடரேஷன்ஸ் லைக் வேரியபிள் கன்சிடரேஷன், இது மாறக்கூடிய பரிசீலனைகள், ஃபைனான்சிங் கம்போனன்ட்ஸ், நன் கேஷ் கன்சிடரேஷன் சொல்லி எதுவாகவும் இருக்கலாம், பல்வேறுபட்ட வகையில காசு கொடுக்கலாம்னு சொல்றாங்க சிம்பிளா. இதுல வேரியபிள் கன்சிடரேஷன் சொன்னா இட்ஸ் லைக் தே கேன் இன்க்ளூட் டிஸ்கவுண்ட்ஸ், ரீபேட்ஸ், போனஸஸ், பெனாலிட்டிஸ். ஸோ மாறக்கூடிய பயனுறுதிகளானது தள்ளுபடி கொடுக்கலாம், போனஸ் கொடுக்கலாம், அபராதங்கள் விதிக்கலாம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்தும் இவங்க வச்சிருக்கலாம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் கைஸ், கொடுக்கல் வாங்கல் விலையை தீர்மானிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு நம்ம மொத்தமா பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்றது டிரான்சாக்ஷன் பிரைஸ். ரைட், இதுல டிரான்சாக்ஷன் பிரைஸ், ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்னு சொல்லி ரெண்டு பிரைஸ் இருக்கு. இப்போ நீங்க சாஃப்ட்வேர் சைன் கொடுக்குறீங்க, சர்வீஸ் 12 மாசத்துக்கு கொடுக்க போறதையும் சேர்த்து இப்பவே 12 மாசம் எதிர்வருகின்ற ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சேவைக்கு சேர்த்தே மொத்தமா இப்பவே 1,00,000 ரூபாய் வாங்கினீங்கன்னு சொன்னா, ரைட், தட் இஸ் அ டிரான்சாக்ஷன் பிரைஸ். ஆனா சாஃப்ட்வேரை தனியா வாங்குறது, சர்வீஸை தனியாகவும் எடுக்கலாம். சாஃப்ட்வேரை தனியா வாங்குறதா சாஃப்ட்வேருக்கு மட்டுமே 50,000 போகும். சர்வீஸை கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு சர்வீஸுக்கு மட்டும் 5,000 வைங்களேன். அப்போ தனித்தனியாக இது ரெண்டையும் எடுக்கிறதா இருந்தா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் காஸ்ட் ஆகும்? நான் உங்களோட கொஸ்டின் கேட்கிறேன். சாஃப்ட்வேருக்கு தனியாக 50,000 ரூபாய், சர்வீஸ்க்கு ஒரு மாசம் தனியாக எடுக்கிறேன்னு சொன்னா 5,000 ரூபாய். நீங்க வேறங்க சரி சாஃப்ட்வேரை வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்றதா, அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்மையிலே எவ்வளவு ஏற்படும்? தனித்தனியா அதே கம்பெனிட்ட வாங்குறீங்கன்னு சொன்னா 50,000 ரூபாய், தென் 5,000 தர 12 மாசத்துக்கு, 12 60, ஸோ 50,000 60,000 1,10,000. அப்போ இந்த ரெண்டுமே தனித்தனியான பிரைசஸ். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னா நியமமாக தனித்தனியாக வந்து கேட்டான். பட் ரெண்டையும் தாரம் நீங்க மொத்தமா பேமெண்ட் பண்றீங்கன்னா 1,00,000. தட் இஸ் டிரான்சாக்ஷன். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்ற விலை. தனித்தனியான விலை என்பது ஸ்டாண்டர்ட் பிரைஸா இருக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி. தென் now we have to allocate the transaction price to the performance obligation. செயல்திறன் கடமைகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விலையை ஒதுக்குற அப்படின்னா we have to allocate the transaction price. அதாவது இப்ப நம்ம உதாரணத்துல 1,00,000 ரூபான்னு சொன்னா அதை ப்ரொபோர்ஷனேட்டாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்டாண்ட் அலோன் செல்லிங் பிரைஸை வச்சு நம்ம செய்வோம். இதை பத்தி ரொம்ப யோசிக்கணும். நான் கணக்கு செய்யும் போது இது ஒரு முதலாம் ஆண்டு பிள்ளையும் செய்யற வேலையா இருக்கு. ரைட், சிம்பிளா இருக்கும். ஸோ டிரான்சாக்ஷன் பிரைஸை அலோகேட் பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனுக்கு. தென் recognize the revenue when performance obligations are satisfied. அவங்க சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேரை கொடுப்போம், 12 மாசத்துக்குரிய சர்வீஸ் கொடுப்போம்னு சொன்னா அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் போது, அந்த ஒப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது வருமானத்தை இனங்காணும். ஸோ இட் மீன்ஸ் ரெகக்னைஸ் த ரெவன்யூ when the customers gains the control of the goods or services. நம்ம கொடுக்குற சேவை அல்லது பொருளினுடைய கண்ட்ரோல், கட்டுப்பாடு கஸ்டமருக்கு போற டைம்ல நீங்க என்ன செய்யலாம்? வருமானத்தை இனங்காணலாம். ஸோ the control can transfer over time or at a point in time. Very important area, right? ஸோ ஓவர் டைம் அப்படின்னு சொன்னா சர்வீசஸ் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கத்தான் அந்த சர்வீசஸை நீங்க டெலிவரி பண்றீங்க. அப்போ 12 மாசத்துக்கான சர்வீஸையும் சேர்த்து இப்பவே நாம பதிய முடியாது. அந்த மாசத்துக்கான சர்வீஸ் கொடுத்தா தான் அந்த வருமானம் உழைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஓவர் டைம். பட் பாயிண்ட் இன் டைம் என்று சொல்லக்கூடியது ஒரு குறித்த ஒரு காலத்துல நீங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர் என்பது இப்பவே கொடுக்குறீங்க. அப்ப அது அவடத்தையே கொடுப்பட்டு முடிஞ்சிச்சு, அது பாயிண்ட் இன் டைம். ஸோ இது கான்ட்ராக்ட்ல இருக்கிற டேர்ம்ஸை பொறுத்தது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5 ஸ்டெப்ஸ் மாடல்னு இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் மாடல் என்னங்கிறத ரொம்ப டீப்பா நம்ம விளங்க நோட்ஸ்ல வச்சு பார்க்க முடியாது. லெட்ஸ் டூ ஒன் கொஸ்டின், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 2024 ஜூலை கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6B பாருங்க. ஆல்ரெடி வி ஹவ் read the question. 2 ஆண்டினுடைய வருமானங்கள் எவ்வளவு வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த ரெவென்யூ ஃபார் த இயர்ஸ் ended 31st March 2024 and 31st March 2025 on the above transaction as per SLFRS 15 revenue from contract with customers. So ஒருக்கா கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. Give me 2 minutes.
ரைட், கொஸ்டினை பாருங்க. வரையறுக்கப்பட்ட ஷார்ட் கம்பெனி காற்று பதனமாக்கிகளை, அதாவது ஏர் கண்டிஷனரை விற்பனை செய்வதிலும் பராமரிப்பு சேவைகள், அதுக்கான மெயின்டெனன்ஸை வழங்குவதிலையும் ஈடுபட்டுள்ளது. ஸோ ஏர் கண்டிஷனரும் கொடுக்குறாங்க, அதுக்கான சர்வீஸ் நான் இப்ப சொன்ன மாதிரி சாஃப்ட்வேரும் மெயின்டெனன்ஸ் மாதிரி. 1/4/2023, அதாவது 31/3/2024 ஆரம்ப டேட். 1/4/2023 மாதாந்தம் ரூபாய் 15,000 வாடகையில் பராமரிப்பு சேவையுடன் கூடிய காற்று பதனமாக்கி ஒன்றை வழங்குவதற்கு வாடிக்கையாளர்களுடன் 2 வருட ஒப்பந்தம் ஒன்றை கம்பெனி செய்து கொண்டுள்ளது. So what they have did is Sara Limited is engaged in selling air conditioners and providing maintenance services. On 1st April 2023, the company has entered into a 2-year contract with a customer to supply an air conditioner with a maintenance services at a monthly charge of rupees 15,000. It means, guys, நீங்க மாசத்துக்கு 15,000 தாங்க. ஓகே, மாசத்துக்கு 15,000 தாங்க. 15,000 எத்தனை வருஷத்துக்கு தரணும்? 2 வருஷத்துக்கு தாங்க. அதாவது 24 மாசத்துக்கு தாங்க. உங்களுக்கு இப்பவே ஏர் கண்டிஷனரும் தருவோம், அதே மாதிரி 2 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸும் தருவோம். இதான் டீல். நீங்க மொத்தமாக காசு தர தேவை 15,000 மாசம், 2 வருஷத்துக்கு தாங்க. இப்பவே ஏர் கண்டிஷனர் 2 வருஷத்துக்கான அதுக்கான மெயின்டெனன்ஸ் தரும். தட்ஸ் அ டீல், தட்ஸ் அ டிரான்சாக்ஷன். இதனை தனியாக விற்பனை செய்தால், எதனை? ஏர் கண்டிஷனரையும் அதுக்கான மெயின்டெனன்ஸையும். காற்று பதனமாக்கி ஒன்றினுடைய சந்தை பெறுமதி, ஏர் கண்டிஷனரினுடைய மார்க்கெட் வேல்யூ அல்லது ஃபேர் வேல்யூ 240,000, 2,40,000 முடியுது. மாதாந்தம் பராமரிப்பு சேவை கட்டணமாக 6,000 ரூபாய் எடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த 2,40,000 6,000 என்பது திஸ் இஸ் ஸ்டாண்டலோன் பிரைஸ் ஓ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் 15,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு தாங்கங்கிறது இட் இஸ் a டிரான்சாக்ஷன் பிரைஸ், கொடுக்கல் வாங்கல் நடந்தது. நான் சொல்ற மெத்தட், சொல்ற ஃபார்மேட்டை அப்படியே யூஸ் பண்ணுங்க. 100% marks guaranteed for your exam. Okay, so I'll open the Excel screen for you, so then we can easily understand the concept. Right. So students, we are going to deal with the standards SLFRS 15, that is revenue from contracts with customer. A very important standard in your A levels also. And the question is 2024 July question. Okay. Right. So நமக்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டின் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தட் இஸ் a very important part. Identify the revenue for the years ended 31st March 2024. 31/3/2024 வருமானம் எவ்வளவு, 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமானங்கள் ரெண்டும் எவ்வளவுங்கிறதா நமக்கான கேள்வி. ரைட். So the question is, there are 2 dates. 31st March 2024 revenue எவ்வளவுன்னு சொல்லி கேட்கணும், சொல்லணும். And 31st March 2025, right? 25ல எவ்வளவு ரெவென்யூன்னு சொல்லணும். இன்னும் சிம்பிளா கொடுக்கணும். நாம ரெவென்யூ ரிகக்னைஸ்ட் எவ்வளவு ஆண்டுக்கான வருமானமாக இனங்காணப்பட்டது. Students, I hope so you can understand in English also because it is easy, right? So வருமானம் இனங்காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ்ல வேணா எழுதலாம். ஸோ ரெவென்யூ ரிகக்னைஸ் பண்ணது எவ்வளவு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். ரைட். எப்பயுமே இதான் உங்களுக்கு ஃபார்மேட், நல்லா கவனம் செலுத்துங்க. முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்ஸ், செயல்பாட்டு கடப்பாடுகள் அப்படின்னு தமிழ் படுத்தலாம். இது சிம்பிளா என்ன வரைக்கும், குட்ஸா இருக்கும் அல்லது சர்வீசஸா இருக்கும். சிம்பிளா அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் சொல்லி SLFRS 15க்குள்ள நாம போடுறோம். ரைட். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன், இந்த பொருள் அல்லது சேவை ரெண்டையும் கலந்து கொடுக்கிறது. இந்த செயல்பாட்டு கடப்பாடுகளுக்கு 2 பிரைசஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அல்லது ஸ்டாண்டலோன் பிரைஸ்ங்கக்கூடிய நியம விலை அல்லது தனித்த விலை அப்படின்னு சொல்லலாம். ரைட். தென் டிரான்சாக்ஷன் பண்ணின பிரைஸ், தட் இஸ் கால்ட் கொடுக்கல் வாங்கல் விலை, டிரான்சாக்ஷன் பிரைஸ். ஸோ ரெண்டுமே
வேறுபட்ட இதாக இருக்கணும். பிகாஸ் மொத்த காசையும் ஒரே டைம்ல எடுக்கும்போது உண்மையாக ஸ்டாண்டலோனா ஸ்டாண்டர்ட் ஆகிற ப்ரைஸை விட குறைய தயாரிக்கும். ஒட்டுமொத்தமான உங்களோட கொஸ்டினே இவ்வளவுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்றதை கவனமா கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயத்தை வச்சு எனக்கு சொல்லுங்க, மொத்தமாக இங்க இடம்பெறுகின்ற டிரான்சாக்ஷன் பிரைஸ். இப்ப நம்ம இத அந்த 5 ஸ்டெப்ஸ் மாடலுக்குள்ள வந்தோம்னா, இஸ் தேர் அ கண்ட்ராக்ட்? எஸ், கண்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. பிகாஸ் 2 வருஷ ஒப்பந்தம் ஒன்று நடக்க போகுது. ஸோ தேர் இஸ் அ கண்ட்ராக்ட். ஸோ ஐடென்டிஃபை த கண்ட்ராக்ட். ஐடென்டிஃபை த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்ஸ். என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்? ஏர் கண்டிஷனரும் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் கொடுக்கணும். ஸோ தேர் ஆர் 2 பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன், செயல்பாட்டு கடப்பாடு. தென் வாட் இஸ் we have to identify the transaction price. உண்மையிலேயே கொஸ்டின் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னா டிரான்சாக்ஷன் பிரைஸ் ஐடென்டிஃபை பண்றதுல 3வது ஸ்டெப்ல தான் கொஸ்டின் ஆரம்பிக்கும். ஸோ இங்க 15,000 ரூபாய் வாடகை பராமரிப்பு சேவையுடன் காற்று பதனமாக்கி ஒன்றும் கொடுக்குறோம், 2 வருஷத்துக்கு கொடுக்க போறோம்னு சொன்னா மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் காசு கொடுக்கணும்? டிரான்சாக்ஷன் எவ்வளவுக்கு இப்ப கொடுக்கணும்? நான் ஐம் ஆஸ்கிங் வெரி சிம்பிள் கொஸ்டின். 15,000 ரூபாய் படி 2 வருடங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு இந்த ஏர் கண்டிஷனுக்கும் 2 வருஷத்தினுடைய மெயின்டெனன்ஸுக்கும் சேர்த்து இப்போ பிரசன்ட்ல நம்ம கொடுப்போம்? எஸ், நுசுவா கரெக்ட், தினுஷ் கரெக்ட். 360, 3,60,000. ஓகே, 3,60,000. எப்படி 3,60,000 ஸ்டூடெண்ட்ஸ்? நாம 15,000 ரூபாய் படி 12 மாதங்களுக்கு கொடுப்போம், அதே மாதிரி 2 வருஷத்துக்கு கொடுப்போம். ஸோ 15,000 தர 12 into 2 பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு பி 360,000. இட் இஸ் வெரி சிம்பிள். அப்ப முதலாவது நீங்க எழுதுங்க என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனுங்கிறத வரத போட்டுரும். ஸோ என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்? முதலாவது இங்க இருக்கிறதுல ஏர் கண்டிஷனர் இருக்குது, ரைட்? காற்று பதனமாக்கின்னு நீங்க எழுதி கொள்ளுங்க. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. ஸோ நான் சிம்பிளா எழுதுறேன் ஏர் கண்டிஷனர். பிகாஸ் ஆஃப்டர் திஸ் யூ ஹேவ் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ எல்லாமே இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். ஸோ லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே, ஸோ ஏர் கண்டிஷனரும் இருக்குது அண்ட் ஆல்சோ தேர் ஆர் சம் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் இருக்குது. இது ரெண்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் பிரைஸுங்கிறத முதலாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை நீங்க என்ன செய்யணும்? இப்படி கீழுக்கு போடுங்க, டிரான்சாக்ஷன் பிரைஸ். ஓகே, எவ்வளவு மொத்தமாக கொடுக்க போறோம்ங்கிறத முதலாவது டிட்டர்மைன் பண்ணுங்க. இந்த ஏர் கண்டிஷனருக்கு டிரான்சாக்ஷன் பிரைஸ் மொத்தமாக எவ்வளவு வரப்போகுது? 15,000 ரூபாய் படி 12 மாதங்களுக்கு கொடுத்தால் 1 வருடங்கள், அதே மாதிரி 2 வருடங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் 3,60,000. எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இதான் மொத்த இந்த கொடுக்கல் வாங்கலுடைய டிரான்சாக்ஷன் பிரைஸ். அதாவது 3வது ஸ்டெப், ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் பிரைஸ்ங்கிற ஸ்டெப். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? இஸ் இட் கிளியர்? இது வரைக்கும் சிந்திச்சா? யாருக்காவது குழப்பங்களுக்கு தான் சொல்லுங்க. அப்துல் ரஹ்மான், சிலைக்கு சொன்னோம், அமானா, ரிஃபாய், அம்ரிதா, ஆஞ்சலோ, அன்ஷப், ஷியாம், அர்ஷாத், அஸ்ரிஜா, த்ரிஷா, சந்திரா, தனுஷா, தேவகரன், தஷிதரணி, தினுஷி, நுசா, ஃபர்ஹா ஃபஸ்லி, சுமையா, ஹேமா, ஃபைன், நஜாத், மிதுஷா, அர்ஹம். ஓகே, ரைட். இந்த 3,60,000 கண்டது எல்லாருக்குமே கிளியர். இப்போ அடுத்து நம்மளோட ஸ்டெப் என்ன? டிரான்சாக்ஷன் பிரைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு the fourth step is allocate. இந்த மொத்த டிரான்சாக்ஷன் பிரைஸ், allocate the transaction price to the performance obligations. நாம ஐடென்டிஃபை பண்ணின மொத்த கொடுக்கல் வாங்கல்களை நாம கண்டு வச்சிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் ஆன ஏர் கண்டிஷனருக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்க்கு allocate பண்ணுங்க. எதன் அடிப்படையில் allocate பண்ணணும்? based on the standalone prices, தனித்தனியாக இருக்கக்கூடிய விலைகள். இப்போ அடுத்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நான் கேட்கிறேன். ஏர் கண்டிஷனருக்கான ஸ்டாண்டர்ட் பிரைஸ், அதாவது தனியாக இருக்கக்கூடிய விலை எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? தனியாக விற்பனை செய்தால் காற்று பதனமாக்கி ஒன்றினுடைய சந்தை பெறுமதி ரூபாய் 2,40,000. ஸோ ஸ்டாண்டலோனாக ஸ்டாண்டர்ட் பிரைஸாக நீங்க வாங்க போனா அதனுடைய விலை 2,40,000. அதை இங்க போடுங்க. தென் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ், பராமரிப்பு சேவை. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கிறது எப்பயுமே யோசிக்கணும், நம்ம 2 வருஷத்துக்கு நம்ம டீல் பண்றோம். இந்த 3,60,000 என்பது 2 இயர்ஸ் சம்பந்தப்பட்டது, ரைட்? 2 இயர்ஸ் ரிலவெண்ட், ரைட்? இட் இஸ் ரிலவெண்ட் டு 2 இயர்ஸ், ரைட்? 2 இயர்ஸ் பீரியடுக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் நாம எடுத்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும், மாசத்துக்கு தனியாக எடுத்தோம்னு சொன்னா எவ்வளவு வரப்போகிறது? 6,000 வரப்போகிறது. சோ மாசத்துக்கு 6,000 தனியாக எடுத்தால் 12 மாதங்களுக்கு எடுத்தால் 72,000, அதே 2 வருஷத்துக்கு தனியாக எடுத்தோம்னா 1,44,000 வரும்.
ஸோ எவ்வளவு காலத்துக்கு என்பதை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ வாழைப்பழத்தை நீங்க வாழைப்பழத்தோட தான் நீங்க கம்பேர் பண்ணலாம். மாசத்தோட கம்பேர் பண்ணலாம், வருஷத்தோட கம்பேர் பண்ணலாம். 2 வருஷத்தோட தான் நீங்க கம்பேர் பண்ணணும். அப்ப மெயின்டெனன்ஸ் சர்வீஸினுடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தனியான விலையின் அடிப்படையில் 2 வருஷத்துக்கு இருந்தால் 1,44,000 வரும். சரியா? பட் ஏர் கண்டிஷனருங்கிறது ஒரு தரம் தான் கொடுக்குறது. அது 2 வருஷத்துக்குமே ஒரே ஒன்று தான். அதனால 2,40,000 தான். அதை 12 பெருக்கி 2 இது செஞ்சிடாதீங்க. சரியா? ஐ ஹோப் சோ ஐ மேக்கிங் சென்ஸ். அப்போ இதனுடைய மொத்தமான ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,84,000. அப்படின்ற இதனுடைய அர்த்தம் உண்மையில் 3,84,000 ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது 2 வருஷத்துக்கும் தனித்தனியாக கிடைச்சுன்னா 2 வருஷத்துக்கும் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸை நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். பிகாஸ் மொத்த காசுமே நமக்கு இப்ப கிடைக்கும். இப்ப ஏர் கண்டிஷனர் ஒருத்தர் வாங்கினாருன்னா 2,40,000 காசு இப்ப தருவார். ஆனா 6,000 ஒவ்வொரு மாசத்துக்கு தான் அவர் தருவார். அப்படி கிடைச்சா 3,84,000 2 வருஷத்துல கிடைக்கும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஆனா இப்போ ஒரு 2,40,000 தந்து மொத்த 1,44,000 காசையும் மொத்தமா தரதால நம்ம டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கறது தான் இந்த 3,60,000. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்? 24,000 ரூபாய் விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் காசு நமக்கு இப்பவே கிடைக்குது. இப்போ சிம்பிளா நம்மளுடைய இந்த ஃபோர்த் ஸ்டெப் நம்ம செய்யலாம். என்ன நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப்? தட் இஸ் allocate the transaction price to the performance obligations based on the standard price. நீங்க சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இந்த 3,60,000 தான் நமக்கு உண்மையிலேயே நடந்த கொடுக்கல் வாங்க. அதைத்தான் நம்ம பிரிச்சு ரிகக்னைஸ் பண்ணணும். அப்போ இதன் அடிப்படையில நீங்க சிம்பிளா இதை எப்படி ப்ரோரேட்டா படி நம்ம செய்வோம்னு சொன்னா, முதலாவது ஏர் கண்டிஷனரை பாருங்க. என்ன செய்யணும்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிற ஏர் கண்டிஷனர் என்னது 2,40,000 ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவுல மொத்தமாக கிடைக்க இருக்கின்ற 3,84,000 2,40,000 எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ரைட்? சோ எத்தனை பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜ் அடிப்படையில் 62.50%. அப்படின்னா 3,60,000 62.50% நீங்க ஒதுக்கணும் அர்த்தம். இதை சிம்பிளா நம்ம எப்படி செய்வோம்னு சொன்னா, 2,40,000 3,84,000 பிரிச்சுட்டு நாம அந்த 62.50% பார்க்கணும். 3,60,000 அதால பெருகினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 2,25,000. இதுதான் ஏர் கண்டிஷனருடைய டிரான்சாக்ஷன் பிரைஸ், ரிகக்னைஸ் பண்ண போற பிரைஸ் வருமான கூற்றுல. தென் எகெயின் இதனுடைய டிரான்சாக்ஷன் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,44,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மொத்தமான 3,84,000 எவ்வளவு உண்டு பாத்தி பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா, தட் இஸ் கோயிங் டு பி 37.50%. அதை நாம 3,60,000 எவ்வளவுன்னு பார்க்கணும். அதை நம்ம சிம்பிளா எப்படி பார்ப்போம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1,44,000 கீழ் 3,84,000 போட்டு அதுல வரக்கூடிய பெர்சன்டேஜ் 3,60,000 பிரிக்கணும்னா 3,60,000 எத்தனை பெர்சன்டேஜ் அதுக்குள்ள வருதுங்கிறது வந்துடும். ரைட்? சோ ஐம் கோயிங் டு டேக் திஸ் as a number. Right? So it is going to be 135,000. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 3,60,000 சமனா இருக்கும். ஏன்னா அந்த 3,60,000 தான் நம்ம இதன் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் பிரைஸினுடைய அடிப்படையில் டிரான்சாக்ஷன் பிரைஸை நம்ம எலோகேட் பண்ணிக்கிறோம். இதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப். இது நான் செஞ்சது புரிஞ்சுதான் உங்களுக்கு? Should I get a yes or no quickly please? நிவேஜிக்கு புரிஞ்சுதா? முகமது ஜெமுக்கு புரிஞ்சுதா? நில்ஷானுக்கு புரிஞ்சுதா? நிரோஷனிக்கு புரிஞ்சுதா? சயாஃபுக்கு, ஷிருத்திகா, விதுர்ஷன், மிதுர்ஷா, தினுஷ், ஜீனத் பானு, ஜீனத் தஸ்னீம். Got the point? Right. So now students, நமக்கு தெரியும் இந்த 3,60,000 3,84,000 2 வருடங்களோடு தொடர்பட்டது. இது எப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி உங்க நம்ம கொஸ்டின்ல தந்திருக்கிறார் பாருங்க. இது எல்லாமே நடக்குது. அதாவது ஏர் கண்டிஷனர் இந்த டிரான்சாக்ஷன் 2 வருஷம் ஒப்பந்தம் எல்லாமே நடக்குது. இப்போ 1/4/2023 நடக்குது. சரியா? ஒப்பந்தம் ஒன்றை கம்பெனி கொண்டுள்ளது. அப்போ 1/4/2023 இருந்து 31/3/2024 என்பது ஒரு வருட காலப்பகுதி. நம்மளுடைய காலப்பகுதியினுடைய ஆரம்பத்துல தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. கம்பெனி 3,60,000 ரூபாய் காசையும் எடுத்துக்கொண்டால், இப்ப நான் கேட்கிறேன் 31/3/2024 எவ்வளவு தொகையினை வருமானமாக இனங்காண வேண்டும்? எனி கெஸ்? கொஞ்சம் யோசிங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். இந்த 2,25,000 ரூபாய் பெறுமதியானது ஏர் கண்டிஷன் ஆறாக இருந்துச்சுன்னு சொன்னா, இது பாயிண்ட் இன் டைமா
அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? பாயிண்ட் இன் டைம்டா எப்போ இந்த ஏர் கண்டிஷனரை கொடுக்குறோமோ அப்பவே நம்மளினுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கம்பெனிக்கு அதன் மூலமாக கிடைக்கிற நன்மை, அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம், அதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே கஸ்டமருக்கு மாறிடுமா இல்லையா? ஏர் கண்டிஷனர் 1/4/2023 நீங்கள் கொடுக்கும் போது எஸ்ஓனோ ரைட்? பிகாஸ் அது ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள், அதை நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்க. இனி அதை வச்சுட்டு இருந்து அந்த ஏசியை யூஸ் பண்ணி அல்ல குழு குழுண்டு இருக்கிறதும் அவரோட தான், அல்லது ரிப்பேர் ஆனா மேஜர் ரிப்பேர் ஆனா அதுல ரிஸ்க்கும் அவர் தான். சில நம்ம குறிப்பிட்ட கண்டிஷன்ல இருக்கிற ரிப்பேர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அப்ப அதுல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், அதனுடைய கட்டுப்பாடு, எப்போ ஓப் பண்ணணும், எப்போ ஒன் பண்ணணும், இல்லாட்டி எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும், எல்லாமே அவரோட. சோ தட் இஸ் பாயிண்ட் இன் டைம். எப்போ நம்ம அது செய்யறோமோ நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் நம்ம கொடுத்துறோம். நாங்க ஏர் கண்டிஷன் தாரன்னு சொன்னோம், எஸ் ஏசி நாங்க உங்களுக்கு தந்துட்டோம், நாங்க எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனை நாங்க பூர்த்தி செஞ்சிட்டோம். அப்ப அந்த டைம்லயே நாம அதனுடைய வருமானத்தினை நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்போ 31/3/2024 என்பது 1/4/2023 கொடுக்கப்பட்ட 2,25,000 ரூபாய் பெறுமதியான ஏர் கண்டிஷனர் நாங்க தருவோம்னு சொன்ன ப்ரொமிஸை நீங்க அந்த டேட்லயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த சொத்தினுடைய கண்ட்ரோலும் 100% டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. ஸோ அட் தட் பாயிண்ட் யூ கேன் ரெகக்னைஸ் தட் ரெவென்யூ. ஹவு மச்? தட் 225,000. ஓகே, தட் 225,000. ரைட். இப்போ இந்த 2,25,000 வாரம், இப்போ இந்த 1,35,000 வாரம். நீங்க இங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸை பத்தி யோசிக்கவே கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதை வச்சுதான் நாம எலோகேட் பண்றோம் எல்லாத்துக்கும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்பது ஜஸ்ட் இது எவ்வளவு கொடுக்க போறோம்ங்கிறத பாக்குறதுக்காக. இப்போ இந்த 1,35,000 இப்ப நீங்க லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1,35,000 எத்தனை வருடங்களோடு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம்? அது இந்த 1,35,000 எத்தனை வருடங்களோடு சம்பந்தப்பட்டது? 2 வருடங்களோடு சம்பந்தப்பட்டது. அப்படின்னா 24 மாசத்துக்கு நீங்க சர்வீஸ் கொடுக்கணும். இது ஒரு சேவை, இது ஏர் கண்டிஷன் மாதிரி ஒரு பொருள் கிடையாது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். அப்போ 2 வருடத்திற்கு கொடுக்கின்ற சேவையினுடைய மொத்த காசை 1 வருடத்திற்கு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? நோ, திஸ் இஸ் ஓவர் டைம். இதைத்தான் நாம காலப்போக்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் இந்த 1,30,000 வருமானமும் ஒவ்வொரு மாதங்கள் போக போகத்தான் நீங்க அந்த வருமானத்தை உழைக்கின்றீர்கள். பிகாஸ் சர்வீஸ், சேவை என்பது அந்த மாதம் முடிவடைந்ததுடன் தான் உங்களுடைய சேவை காலம் முடிவடைகிறது. அப்போதான் நீங்க அதனை ரெகக்னைஸ் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் a சர்வீஸ். அந்த சேவையை கஸ்டமர்ஸும் ஒரே டைம்ல பெற்றுக்கொள்ளல, 2 வருஷங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றார். அப்போ 2 வருடங்களுக்குரிய சேவை 1,30,000 இருந்தால் 1 வருடத்திற்குரிய சேவைக்கு நம்ம எவ்வளவு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளவு செய்யலாம்? சிம்பிளா இந்த 1,35,000 2ஆக பிரிக்கலாம். நீங்க இதை 24 பிரிச்சு 12 பெருக்கினாலும் உண்டுதான். 2ஆ பிரிக்கிறது சிம்பிள், ரைட்? அப்போ இதை நம்ம 2ஆ நம்ம பிரிச்சோம்னு சொன்னா இப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு வரும்? 31/3/2024 பாத்தீங்கன்னு சொன்னா 2,25,000 பிளஸ் இந்த 1,35,000 2ஆ பிரிச்சு வாரத்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு பி 292,500. இஸ் இட்? am I correct? So 2,92,500 ரூபாய் நீங்கள் 31/3/2024 வருமானமாக காட்ட வேண்டிய தொகை. இப்போ எகைன் நான் வார் ஒரு வருஷம் முடிஞ்சது, 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1/4/2024 முடிய போகிறது 31/3/2025. இப்போ இந்த இடத்துல நீங்க வருமானமாக எவ்வளவு ரெகக்னைஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஜெனியூனா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த ஸ்டூடெண்ட் நான் கேட்கிறேன், எகைன் இந்த 2,25,000 ரூபாவை நீங்க ரெகக்னைஸ் பண்ணுவீங்களா? 1/4/2024 இருந்து 31/3/2025 ஏதாவது நீங்க ஏர் கண்டிஷனர் புதுசா கொடுக்குறீங்களா? இல்ல. அப்போ இந்த 2,25,000 3,60,000 மொத்தத்துக்குள்ள இருக்கிறது ஆல்ரெடி போன வருஷமே ரெகக்னைஸ் பண்ணியாட்டு. அது ஒரு பொருள். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் போன வருஷமே ரெகக்னைஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் அது முடிஞ்சது, அது டெலிவரி, அது கண்ட்ரோல் எல்லாமே மாறிடுச்சு. பட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் தான் நீங்க தொடர்பட போகிறது. பிகாஸ் இதுதான் காலப்போக்கில் நம்ம செய்ய போறது ஓவர் டைம். அப்போ 1,30,000 போன வருஷம் ஹாஃப்னு சொன்னா இந்த வருஷம் அதனுடைய ஹாஃப் அது மட்டும் தான் இருக்க போகிறது. அப்போ அது 2ஆ பிரிச்சிங்கன்னு சொன்னா இட் இஸ் கோயிங் டு பி 67,500.
67,500 தான். சிம்பிளா இதுதான் ஆன்சர். நான் சொன்ன விஷயம் செஞ்ச விஷயம் புரிஞ்சதெல்லாம் இருக்கு. அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன? 31/3/2024 கம்பெனியானது ரைட் வாடிக்கையாளர் இருந்தான விற்பனை மீதான வருமானமாக 2,92,500 ரூபாவை இந்த பெர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல இருந்து எடுக்கணும். 67,500 ரூபாவை அடுத்த வருடத்திற்கு அவங்க வருஷம் முடிஞ்ச உடனே எடுக்கணும். Did you get my point? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப், இவ்வளவுதான் உங்களோட ஆன்சர் நீங்க கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னு சொன்னா நான் கேட்கிறேன், நீங்க ஒரு அக்கௌண்டனா இருக்கிறீங்க. ஓகே, அர்ஷாத் ஒரு கொஸ்டின் வந்தீங்க சார், 1,44,000 எப்படி எடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்கண்டா. 1,44,000 சிம்பிள். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, 15,000 ரூபாய் வாடகையில பராமரிப்பு சேவையுடன் வழங்குறாங்க. தனித்தனியாக செஞ்சா ஒரு மாசத்துக்கான பராமரிப்பு சேவை கட்டணம் 6,000 ரூபாய். அப்படின்னா 6,000 ரூபாய் 12 மாதங்கள் கொடுத்தால் ஒரு வருடம். அதே மாதிரி 2ஆல பெருக்கினோம்னா 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்குரியதை நீங்க பாத்தீங்கன்னா 1,44,000 வரும். இஸ் இட் கிளியர் நோ? ரைட். இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கட்டமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் ஃபியூச்சர்ல வர போறேன். நீங்க இப்போ நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் என்டர் பண்றீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற ஒரு பெர்ஃபெக்ட் அக்கௌண்டன்ட்னா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் கேட்கிறேன், எந்த டேட்ல ஏர் கண்டிஷனருக்கு நீங்க ஜேர்னல் என்ட்ரி போடுவீங்க உங்களுடைய அக்கவுண்டிங் சிஸ்டத்துல? வாட் இஸ் த டேட்? தினுஷ் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா எந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ, நோ ப்ராப்ளம். எனக்கு சொல்லுங்களேன், எந்த டேட்ல நீங்க ஏர் கண்டிஷனருக்குரிய விஷயத்தை, அதாவது இந்த 2,25,000 ரூபாவுக்கு எப்ப நீங்க பதிவு போடுவீங்கன்னு கேக்குறேன். ஆமாண்ணா, கரெக்ட். 1/4/2023. சோ பிகாஸ் 1/4/2023 கண்ட்ராக்ட் போட்ட அதே நாள்லயே நாம ஏர் கண்டிஷனரை கொடுத்துறோம். அப்போ 1/4/2023லயே நம்ம அதுக்கு பதிவு செய்வோம் என்ன, ரைட்? சோ அது ஒரு அசெட்டாக நம்ம கருதி சொத்து கணக்கு வரவு, அதாவது ஏர் கண்டிஷனர் அக்கவுண்டாக, ரைட்? சாரி, இது ஒரு விற்பனை வருமான கணக்கும். கடனுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னா கடனுக்கும், காசுக்கு விற்கிறீங்கன்னா காசுக்கும் விற்பீங்க. அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட், கேஷ் அக்கவுண்ட் ஓ ரிசீவபிள், ரைட்? ஏர் கண்டிஷன் கடனுக்கு வித்தா ரிசீவபிள். இந்த இதுல தான் டெபிட் ரெக்கார்ட் போகும், வரவு பதிவு போகும். எவ்வளவு போகும்? 2,25,000 சொல்லி பதிவோம். தென் இதனுடைய கிரெடிட் ரெக்கார்ட் எங்க போகும்? ரெவென்யூ, ரைட்? ரெவென்யூ ஃப்ரம் ஏர் கண்டிஷனர் அப்படின்னு ஒரு நீங்க தனித்தனியாக லெஜர் அக்கவுண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அக்கவுண்டிங் சிஸ்டத்துல, ஏர் கண்டிஷனரை மட்டும் வித்ததால எவ்வளவுக்கு வருமானங்கள் எல்லார்ட்டையும் இருந்து வருதோ அதே மாதிரி இவங்கட இந்த பெர்டிகுலர் கஸ்டமர்கிட்ட இருந்து வந்த அமௌண்ட் இப்படிதான் போகும். இது 1/4/2023 செய்வீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த 1/4/2023 ஆண்டு முடிவடைகிறது. சோ 31 சாரி மாசம் முடிவடைகின்ற வைங்களேன், 31/4/2023 இருக்கீங்க. ஏப்ரல்ல 31 வருமா? ப்ளீஸ் கன்ஃபார்ம் மீ. ஏப்ரல் மாசம் எத்தனைல முடியுது? ஏப்ரல் 30 என்ன? சோ 30 வச்சுக்கொள்வோம். 13th. ஓகே, தேங்க்ஸ். சோ 30/4/2023 அடுத்த மாசத்துக்கான ஜேர்னல் என்ட்ரி போடக்கல ஸ்டூடெண்ட்ஸ். நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு சர்வீஸுக்கு ரெக்கார்ட் பண்ணுவீங்க? பிகாஸ் சேவை என்பதை நம்ம 1/4/2023 ரெக்கார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் சர்வீஸ் என்பது வழங்கப்படும், அந்த மாசம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டால் தான் அந்த ரெக்கார்ட் பண்ணணும். அது பேசிக்கான நாலேஜ். அப்ப 30/4/2023 வந்தா இந்த சர்வீஸ், அதாவது 31/3/2023 மொத்த சர்வீஸ் தான் நம்ம சொன்னது 1,30,000 ரெண்டா பிரிச்சு வரக்கூடிய 67,500 ரூபாய். ஆனா 67,500 ரூபாய் என்ன செய்ய முடியாது, நீங்க மொத்தமாக கொண்டு போய் பேமெண்ட் போட முடியாது. அப்ப 67,500 ரூபாய் என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நான் சொல்றது இங்க மொத்தமாவே நீங்க 67,500 ரூபாய் தான். 1,30,000 ரெண்டா பிரிச்சா அந்த 67,500 ரூபாய் எப்படி நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க? 67,500 ரெண்டா 12 பிரிச்சு நீங்க ரெகனைஸ் பண்ணுவீங்க.
5625 மந்த்லி சர்வீசஸ்க்காக நீங்க பதிவீங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஓகே, இது ஆல்ரெடி எங்கவாக இருக்கும்? இது ஆல்ரெடி ஒரு கணக்குல வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பெற வேண்டியதாக இருந்துச்சு என்று சொன்னா அதுல வந்து டெபிட் பண்ணுவீங்க. ரைட்? ப்ரீபெய்டு அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி முற்பணமாக பெற்றுக்கொண்டது, ரைட், அல்லது அட்வான்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ப்ரீபெய்டு அக்கௌண்ட்ல வந்து நீங்க அதை கழிச்சிட்டு, பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருப்பீங்க. பிகாஸ் இட் இஸ் அ லயபிலிட்டி அன்டில் உங்களோட ப்ரொமிஸை நீங்க செய்யும் போது, வளமையான விஷயம். அப்ப அதுல 67,500 இருக்கும் கிரெடிட்ல, அதுல வெறும் இந்த அமௌண்ட் எடுப்பீங்க. 5,625 மட்டும் எடுப்பீங்க. மிச்சம் எல்லாம் ஒவ்வொரு மாசமும் நம்ம செய்யறதுக்கு இருப்போம். தென் இந்த அமௌண்ட் தான் கிரெடிட்டாக என்ன செய்யும்? ரெவென்யூ ஃப்ரம் சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்ல வந்தது எவ்வளோன்னு சொல்லி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல தனி ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கும். ரெவென்யூ ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 5,625 அந்த வருஷத்துக்கு செய்வீங்க. இப்படி நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஒவ்வொரு மாசமும் 5,625 5,625 எடுத்து 2 வருஷத்துக்கும் நீங்க இந்த 67,500 பூர்த்தி செய்யற வரைக்கும் அந்த கணக்கு ப்ரீபெய்டா முற்பணமாக பெற்றதாக இருக்கும். ரைட்? ப்ரீபெய்ட் ரிசீடாக ஒரு பொறுப்பாக இருக்கும், பொறுப்பு கணக்காக இருக்கும் அது. தென் 2 வருஷம் முடிஞ்சது பிறகு அந்த கணக்கு இல்லாம போயிடும். அப்போ இது ஏன் நம்ம இப்படி செய்யறோம்னு சொன்னா, இது பாயிண்ட் இன் டைம், இது ஓவர் டைம். Yes, Najat. Sir, insurance companies mostly practice this method for received amount to calculate the profit separately. Yes, unearned revenue. Yes, we can say that is as a prepaid or unearned revenue. Unearned revenue சொல்ற அளவுக்கு நீங்க ரொம்ப டீப்பா இல்ல, அதனால தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணல. உழைக்கப்படாத வருமானம் அப்படின்னு சொல்றது. ஓகே, தேங்க்ஸ் நஜாத். இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப இந்த அளவுக்கு டீட்டெயிலா போக மாட்டாங்க. இதெல்லாம் பழைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்ப புதுசா டைப் எவ்வளவுக்கு ரெகக்னைஸ் பண்றீங்க? பிகாஸ் அந்த டைம்ல தான் இந்த SLFRS 15 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப எல்லாருக்கும் இது ஜேர்னல் என்ட்ரிஸ் தெரியணுங்கிறதுக்காக இப்படி கொஸ்டின் கேட்டாங்க. பட் இப்போ இது பழைய ஸ்டாண்டர்டா போச்சு. முதல்ல நான் சொன்ன விஷயங்கள் இஸ் இட் கிளியர்? இவ்வளவும் இருந்தா போதும், எல்லா கொஸ்டினையும் நம்ம தாண்டு செஞ்சுட்டு போகலாம். முதல்ல அந்த விஷயம் புரிஞ்சுது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி டீல் பண்ண போறோம். திஸ் இஸ் அவர் ஃபார்மேட், ரைட்? So then let's move to have some fun in the theories, right? இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த 5 ஸ்டெப்ஸ் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட், ஐடென்டிஃபை த பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்ஸ், டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் பிரைஸ், allocate the transaction price based on the performance obligation, then recognize the revenue when the performance obligations are satisfied. இதுல தான் நான் சொன்னேன், எப்ப satisfied ஆகும்னு சொன்னா ஒன்று பாயிண்ட் இன் டைம், எப்ப பொருளாக கொடுக்குறீங்களோ அப்பவே நீங்க அந்த டேட்லயே ரெகக்னைஸ் பண்ணலாம். ஆனால் ஓவர் டைம் என்பது என்ன? சேவையாக கொடுக்கும்போது அந்த மாசம் முடியத்தான் நீங்க அதனை ரெகக்னைஸ் பண்ண முடியும். ரைட்? So that's the thing. So question ஒன்று வந்து இது சார் நிஷாட் கேட்டீங்களா 87,500 எப்படி வந்த? வேர் இஸ் த 87,500? 87,500ங்கிறது நம்மட இடத்துல எங்க இருக்குது? 67,500 தான் இருக்குது. அதுதான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். 67,500 எப்படி வந்துச்சுன்னு சொன்னா 1,35,000 மொத்தமாக நம்ம ஓவர் டைமாக நாம 2 வருஷத்துக்காக கிடைச்ச காசு. அதை 2ஆ பிரிச்சா ஒரு வருஷத்துக்குரியது கிடைக்கும். அதுதான் நான் இங்க செஞ்சு வச்சுக்கிறேன் 31/3/2025. ஓகே, ரைட். ஸோ நவ் இதுல பாருங்க, ரிகக்னைசேஷன் ஆஃப் ரெவென்யூ ஓவர் டைம் ஓ பாயிண்ட் இன் டைம், இதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்ப நம்ம செஞ்ச மாதிரி ஓவர் டைம் என்பது இப்ப நம்ம பார்த்த மாசத்துக்கு செய்யப்படும் என்றால் ரெவென்யூ இஸ் ரிகக்னைஸ்ட் ப்ரோக்ரெசிவ்லி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வருமானத்தை இனங்காண்போம், அங்கீகரிப்போம். ஏன் என்று சொன்னா the customer simultaneously receives and consumes the benefit. வாடிக்கையாளர் ஒரே நேரத்தில் அந்த நன்மைகளை பெறார் மற்றும் பயன்படுத்துறார். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்காகத்தான் அந்த பெனிஃபிட் கொடுக்கப்படும். அந்த பெனிஃபிட் வந்து அவரால் பயன்படுத்தப்படும். 2 வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸை ஒரு மாசத்துல எடுக்க முடியாது. ஓகே, தினுஷ் உங்களோட கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேளுங்க. அதனால அதே சமயம் the entity is creating an asset controlled by the customer, right? சோ இந்த நிறுவனம் வாடிக்கையாளரால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு சொத்தை உருவாக்குகிறது, right? So the entity is creating an asset controlled by the customer. Then the entity's performance creates an asset with no alternative use and the entity has the right to payment. So நிறுவனத்தின் செயல்திறனானது மாற்று பயன்பாடு இல்லாத ஒரு சொத்தை உருவாக்குறது, மேலும் நிறுவனத்துக்கு பணம் செலுத்தும் உரிமை உள்ளது.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். வெரி சிம்பிள். நான் சொன்ன விஷயம், ஜஸ்ட் ரிமூவ் தட் நோட்ஸ். ஓவர் டைம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு நம்ம செய்வோம். பிகாஸ் ஒவ்வொரு மாசம் முடியாதான் அவருக்கான அந்த காலப்பகுதி முடிகிறது. தென் தட்ஸ் இட். And at a point in time பாத்தீங்கன்னு சொன்னா, if the criteria for overtime recognitions are not met, revenue recognized when the control is transferred at a specific point. எந்த பாயிண்ட்ல கட்டுப்பாடு வந்துட்டும் சொத்து சம்பந்தமான கட்டுப்பாடு அவங்களுக்கு போகுதோ அந்த பாயிண்ட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ தினேஷ் ஒரு கொஸ்டின் கேட்கிறார், சார் வருமானமாக இனம் காணுதல் ப்ராசஸ் சார் அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வருமானமாக இனம் காண்றதா வருமான கூட்டுல கொண்டு போய் காட்டுறது. இப்போ வருமான கூட்டுல காட்டுறதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க, நாம உண்மையிலேயே தனித்தனியாக வித்தா 2,40,000 ஏர் கண்டிஷனர், தென் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்க்கு 1,44,000 வரும். எப்படி 6,000 ரூபாய் படி 12 மாசத்துக்கு 2 வருஷத்துக்கு வித்தா 3,84,000 வரும். இது தனித்தனியாக வித்தா 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பிரைஸினுடைய இது. இப்ப இதுல 3,60,000 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். எப்படி 15,000 ரூபாய் மாசத்துக்கு பேமெண்ட் பண்ணுங்க, வேற தனித்தனியா நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்ல. பட் 2 வருஷத்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும்னா 15,000 படி 12 மாசத்துக்கு பேமெண்ட் நடக்கும். அது மாதிரி 2 வருஷத்துக்கு நடந்துச்சுன்னா 3,60,000. ஐ ஹோப் சோ இட்ஸ் டன். இப்ப இந்த 3,60,000 தான் நாம எவ்வளவு ஏர் கண்டிஷனருக்கு வருமானமாக கிடைச்சிச்சு இனம் காணணும், மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்க்காக எவ்வளவு கிடைச்சிச்சு பிரிச்சு கொடுக்கணும். அது எப்படி பிரிச்சு கொடுக்குறோம்னு சொன்னா, அதனுடைய ஸ்டாண்டர்ட் லோன் பிரைஸை வச்சு பிரிச்சு கொடுக்குறோம். அதாவது 2,40,000 3,84,000 எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்து அந்த பெர்சன்டேஜ் 3,60,000 பெருகினோம்னா 3,60,000 ஏர் கண்டிஷனருக்காக எவ்வளவு ஒதுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த 1,30,000 எப்படி கண்டுபிடிச்சோம்னா, மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ்க்கான ஸ்டாண்டர்ட் பிரைஸை மொத்தமான நம்மளுடைய இந்த கொடுக்கல் வாங்கல இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பிரைஸால பிரிச்சோம்னா வரும் பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜ் நம்ம பெருக்கிற 3,60,000. அப்ப 3,60,000 1,35,000 நம்ம கொடுக்கலாம். ரைட். சோ இப்போ இந்த 2,25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஏர் கண்டிஷனர் ஒரு பொருள், அது கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஏர் கண்டிஷனர் தெரிந்தானே உங்களுக்கு, ஏசி. இது எப்ப கொடுக்குறோமோ அதோட கண்ட்ரோல் அந்த டேட்லயே மாறிடும். அதனாலதான் இந்த 2,25,000 ரூபாய் ஏசி வந்துட்டும் அதே டேட்ல 1/4/2023 வரக்கூடிய அதே இயர்ல ஃபுல்லாவே நம்ம ரெகனைஸ் பண்றோம். ஆனா இந்த 1,35,000 ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கிறது 2 வருஷத்துக்கு இருக்குது. அப்ப இந்த 2 வருஷத்துல ஒரு வருஷம் தான் 1/4/2023 இருந்து 31/3/2024 அது ரெண்டா பிரிக்கிற 1,35,000 அதுல வரக்கூடிய 67,500 கூட்டினோம்னு சொன்னா வரதான் இந்த 2,92,500 ரூபாய். இப்போ 2வது வருஷம் வரக்குல நாம இந்த 2,25,000 நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது போன வருஷமே எல்லாமே முடிஞ்சுது. அப்போ இந்த 1,35,000 மொத்தமா நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது. அந்த 1,35,000 இருந்ததை ரெண்டா பிரிச்சு தான் நம்ம அந்த 67,500 நம்ம இங்க ரெகனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப மிச்சம் இருக்கிறது 67,500 தான் 31/3/2025 வருது. Is it clear now, Dinush? Right? Okay, Zenith Banu question கேக்குறாங்க. Sir, when preparing the first year's financial statement, the income received for the first year need not to be recorded as prepaid, right? When preparing the first year's financial statement, the income received for the first year need not to be recorded as a prepaid, right? It means நீங்க முதலாவது வருஷம் நீங்க எடுக்கும் போது ஜீனத் மொத்தமாக நீங்க பதிவீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ நோ அந்த என்ட்ரிஸை நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். இப்போ 1/4/2023 உங்களுக்கு மொத்தமாக காசாக 2,25,000 கிடைச்சது எதுக்காக? இந்த ஏர் கண்டிஷனருக்காக. அதே மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு இது காசாகவே கிடைக்குன்னு வைங்களேன், கடன் இல்லை காசாகவே கிடைக்குது. அப்ப நம்ம ரிசீவபிள் எடுத்து விடுவோம் இங்க. ஸோ கேஷாக 2,25,000 கிடைச்சிச்சு. ரெவன்யூ ஃப்ரம் ஏர் கண்டிஷனர் 2,20,000 பதிஞ்சிப்பீங்க. தென் எகெயின் மிச்சம் இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு கிடைச்சது இந்த 67,500 ரூபாய் ஒன்றும் கேஷாக கிடைச்சிருக்கும். அப்ப அதையும் நீங்க 67,500 ரூபாவை கேஷாக நீங்க போட்டுட்டு தென் இதை கிரெடிட்ல நீங்க அன்எர்ன்ட் ரெவன்யூ போடுவோம். அதாவது உழைக்கப்படாத வருமானம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்க உருவாக்குவீங்க. இது ஒரு பொறுப்பு கணக்கு, நடைமுறை பொறுப்புல இருக்கும். இது 67,500 ரூபாய் அப்படின்னு நீங்க வச்சுக்கொள்வீங்க. சாரி, 67,500 கிடையாது. It is going to be 135,000. நமக்கு மொத்தமா கிடைக்கிறது 2,25,000 பிளஸ் this 135. அப்ப கேஷ் 1,35,000 கிடைச்சது. மிச்சம் இது எல்லாமே கொண்டு போய் 1,35,000 போட்டோம். இதான் என்ட்ரி அறியும். இப்ப இதனுடைய அர்த்தம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ்? கேஷ்ல நம்ம ரெண்டு பதிவு பதிகிறோம். ஒன்று 2,25,000 பதிகிறோம், இன்னொன்று 1,35,000 பதிஞ்சோம்னா கேஷ் வந்து 1/4/2023 3,60,000 கிடைச்ச காசு வந்து காசு கணக்குல வரவாயிரும். ஆனா அதுல 2,25,000 ரூபாய் என்னதுக்கு போகும்? ஏர் கண்டிஷனருக்கும்
1,35,000 அன்எர்ன்ட் ரெவன்யூக்கும் போகும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு என்ட்ரியாக நம்ம பார்த்தோம்டா, ஒன் என்ட்ரியா பார்த்தோம்டா எப்படி வரும்டா ஸ்டூடெண்ட்ஸ்? டெபிட்டா காசு மொத்தமா 3,60,000 கையில கிடைக்குது, தந்துட்டார். ஆனா இந்த 3,60,000 வருமானம் கிடையாது. இந்த 3,60,000த்துல நீங்க இப்ப உடனடியாக ரெவென்யூவாக ரெகக்னைஸ் பண்ணணும். எதுல இருந்து? ஏர் கண்டிஷனர் மூலமான வருமானமாக, அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஏர் கண்டிஷனர். அதுக்காக நீங்க எவ்வளவு இனம் காணுவீங்க? 2,25,000 ரூபாய் போகும். தென் எகெயின் நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 1,35,000 அன்எர்ன்ட் ரெவென்யூவாக இருக்கும். அன்எர்ன்ட் ரெவென்யூ இது எப்போ? 1/4/2023 அன்எர்ன்ட் ரெவென்யூவாக, உழைக்கப்படாத வருமானமாக 2,25,000 இருக்கும். இப்போ மாசம் முடியுது. இந்த டேட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 1/4/2023 ஓகே. தென் மாசம் முடிஞ்சது பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த உழைக்கப்படாத வருமானத்துல ஒரு மாசத்துக்கான வருமானத்தை மட்டும்தான் நீங்கள் உழைத்து விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு மாசம் என்னவாக இருக்க போகுது ஸ்டூடெண்ட்ஸ்? 5,625 இருக்க போகுது. இஸ் இட் கிளியர் நவ்? No. Unearned revenue is going to be 135,000. Sorry for that. Okay. Is it clear now? ஸோ உழைக்கப்படாத வருமானத்தில் இருக்கக்கூடிய 1,35,000 என்னது? நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுத்தது 2 வருஷத்துக்கு நம்ம எடுக்க போறோம். அந்த மெயின்டெனன்ஸ்ல 1,35,000த்துல வெறும் ஒரு மாசத்தை மட்டும் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். பாருங்க, 1,35,000 2 வருஷத்துக்குரியது 24 மாசம் பிரிச்சிங்கன்னா 5,625 ரூபாய். இந்த 5,625 ரூபாய் மட்டும் 30/4/2023. அதே மாதிரி அடுத்த மாசம் வரும் 30/5/2023 வரும். அப்பவும் இதே என்ட்ரி. அப்ப நீங்க இதே என்ட்ரியை கொடுத்து வரும்போது, அதாவது இங்க நான் ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் சொல்றது நம்மளோட சரியாக நம்ம பார்த்தோம்னா அன்எர்ன்ட் ரெவென்யூ அக்கௌண்ட், உழைக்கப்படாத வருமானம் அக்கௌண்ட்ல இருந்து நாம ஒவ்வொரு மாசமுமே நாம டெபிட் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? 2 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த அன்எர்ன்ட் ரெவென்யூங்கிறது இல்லாம போயிருமா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவுக்கு டீப்பா நம்ம போக தேவை, நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்காக நான் சொல்றேன். இது எல்லாருக்கும் புரியுதா? சோ 5,625 24 மாசம் 2 வருஷத்துக்கு நம்ம செய்வோம். ஏண்டா கிரெடிட்ல இருக்கிற அமௌண்ட் டெபிட்ல வச்சு 2 வருஷத்துக்கு நம்ம செஞ்சோம்னா கடைசியில இல்லாம போயிடும். பிகாஸ் திஸ் இஸ் ஓவர் டைம். ஒவ்வொரு மாசம் முடியதான் அந்த சர்வீஸ் கொடுக்கப்படுகின்ற கால முடிவடைகிறது. அப்பதான் நம்ம அது வருமானமாக இனங்காணலாம். Shall I get yes or no quickly, please? Sindhuja, Abdurrahman, Amana, Angelo, Anshaf Shyam. Is there any doubt? Please ask me. No problem. Arshad, Chandra, Danusha, Devakaran, Dashidarani, Dinushi, Nuza, Farha Fasli, Ashrija, Sumaya, Velangichama, Hema, Mariam, Midusha. Okay, right. So then, let's move. So recognition revenue over time உங்களுக்கு வழங்கி இருக்கும். இப்போ அதே மாதிரி இது சம்பந்தமாக என்னென்ன டிஸ்க்ளோஷர் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா, SLFRS 15 requires the following disclosures to help the users understand the revenue from contract. நாம இந்த ரெவென்யூவை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா, the revenue recognized from contracts with customers, வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்களின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட வருமானங்கள் எவ்வளவு, contract balances and assets related to the cost of fulfilling the contracts, இந்த ஒப்பந்த சம்பந்தமாக என்னென்ன சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகிறது, அதாவது எவ்வளவுக்கு பெற வேண்டியதாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். Then significant judgments made in applying SLFRS 15 and any changes in judgment. SLFRS 15 பயன்படுத்தி செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்க தீர்ப்புகள் மற்றும் தீர்ப்புகள் ஏதேனும் மாற்றங்கள். So this is as usual. So இவ்வளவுதான் உடைய SLFRS 15 உடைய நோட்ஸ் ஏரியா. So then let's move to the question practice quickly. So இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2024 ஜனவரியினுடைய இதை பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும் கேட்கறதுக்கே. Identify the steps in the 5-step model that should be followed in recognizing revenue as per SLFRS 15 revenue from contracts with customers. SLFRS 15 வாடிக்கையாளர்களுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களில் இருந்தான வருமானம் என்ற நியமத்தின்படி வருமானத்தை ஏற்பு செய்வதில் பின்பற்றப்பட வேண்டிய 5 படிநிலை மாதிரிகள் காணப்படும். படிநிலைகள் என்னது? Identify the contract, identify the performance obligations, identify the transaction price, allocate the transaction price to the performance obligations according to standalone price, then recognize the revenue. அந்த 5 ஸ்டெப்ஸ் எழுதிட்டு வந்தாலே போதும், விளக்கம் எழுத தேவையில்லை. பாருங்க, 5 ஸ்டெப்ஸும் இப்படியும் தந்திக்கிறாங்க. என்னென்ன தரீங்கிறாங்க?
வாடிக்கையாளர்களான ஒப்பந்தங்களை அடையாளம் காணுங்க, ஒப்பந்தத்தின் செயல்திறன் கடப்பாடுகளை அடையாளம் காணுங்க, ஊடுசெலினுடைய விலையை நிர்ணயிங்க, ஊடுசெல்னா கொடுக்கல் வாங்கல், செயல்திறன் கடமைகளுக்கு பரிவர்த்தனை விலையை ஒதுக்கம் செய்றீங்க, அதாவது கொடுக்கல் வாங்கல் விலை, நிறுவனம் செயல்திறன் கடமையை பூர்த்தி செய்யும் போது வருமானத்தை அடையாளம் காண்க, பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனை பூர்த்தி செய்யும் போது ரெவன்யூவை ரெகனைஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். ஸோ தென் லெட்ஸ் மூவ் டு 2023 ஜூலை பேப்பர். இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், Systech Consultancy Services Private Limited is engaged in rendering services for industrial constructions. Client B was offered a fee proposal by the company for rupees 7.5 million to render all the services it provides. இப்ப பாருங்க இந்த கொஸ்டின். வரையறுக்கப்பட்ட சிஸ்டெக் ஆலோசனை சேவைகள் தனியார் கம்பெனி தொழில்துறை சார்ந்த நிர்மாணங்களுக்கான சேவைகளில் வழங்குவதில் ஈடுபட்டுள்ளது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நிர்மாணங்கள், கட்டுமான பணிகள். கம்பெனி வழங்குகின்ற அனைத்து சேவைகளையும் அளிப்பதற்காக 7.5 மில்லியனுக்கான கட்டண முன்மொழிவு ஒன்று கம்பெனியால் பி என்ற சேவை நாடுனருக்கு வழங்கப்பட்டது. ரைட்? சோ இது மொத்தமான பிரைஸ். அப்போ நமக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இங்க இவங்க 1 வருஷமா 2 வருஷமாங்கிற கதையெல்லாம் சொல்லல. ரைட்? நமக்கு அது தேவையும் இல்லை. பிகாஸ் நம்ம கிட்ட கேள்வி வந்துட்டு 2 வருஷத்துக்கு இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, SLFRS 15 வாடிக்கையாளர்களான ஒப்பந்தங்களினான வருமானம் என்ற நியமனத்தின்படி ஒவ்வொரு சேவைகளுக்குமான பரிவர்த்தனை விலையினுடைய ஒதுக்கீட்டை மட்டும் மதிப்பீடு செய்யுங்க. 3வது ஸ்டெப்போடு நிறுத்திக்கோங்க. சோ இந்த 7.5 மில்லியன் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இஸ் இட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் டிரான்சாக்ஷன் பிரைஸ்? படிச்சதனுடைய அறிவின்படி நான் கேட்கிறேன், ஸ்டாண்டர்ட் பிரைஸா டிரான்சாக்ஷன் பிரைஸா? 7.5 மில்லியன் மொத்தமா தாங்க, எங்களுக்கு நாங்க தார எல்லா சர்வீஸும் உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்றது. Guys, yes, election correct, Nuzwa correct. This is no Nuzwa, it is not a standard price, no. நியம விலைன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சர்வீஸுக்கு கொடுக்கறது தான் நியம விலை. டிரான்சாக்ஷன் பிரைஸ்னா எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளவு தாரம்கள். இப்ப பாருங்க, 7.5 மில்லியன்ங்கிறது கொடுக்கல் வாங்கல் இடம்பெற போகின்ற விலை அல்லது இடம்பெற்ற விலை. ஒவ்வொரு சேவைகளுக்கு பொருத்தமான கட்டணங்கள் தாராங்க பாருங்க. மண்ண பரிசோதனைக்கான சேவை, கட்டமைப்பு சார்ந்த பொறியியல் சேவை, ஆரம்ப பிஓக்யூ தயார்படுத்தல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் நீர்க்குழாய் பொருத்தல் சேவைகள் சொல்லி தனித்தனியாக இருக்கிறது தான் ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். பாருங்க, the fee applicable for standard services are for soil testing, மண்ண பரிசோதனை செய்யறது, structural engineering services, கட்டுமான சம்பந்தப்பட்ட structural கட்டமைப்பு, initial BOQ preparation, MEP, mechanical, electrical and plumbing services, இதெல்லாம் சேர்த்து தாரண்டா 7.5 million. That is the transaction price. பட் இது ஒவ்வொன்றுமே ஸ்டாண்டர்ட் லோன் பிரைஸோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தனித்தனியாக இருக்கின்றது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். இப்போ சேம் இந்த கொஸ்டினை அப்படியோ காப்பி பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஃபார்மேட்டை அப்படியோ போட்டீங்கன்னு சொன்னா அப்படியோ நீங்க செய்யலாம். ஸோ வி டோன்ட் நீட் திஸ் journal entry things here. இப்ப பாருங்க, I will remove all these things, the data relevant. இங்க நமக்கு இயர் தேவையில்ல, ரெவன்யூ எவ்வளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதுங்கிறது கேட்கல. அப்ப நமக்கிட்ட தெரிய வேண்டியது இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஃபார்மேட் மட்டும்தான். பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் இதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்றதை நமக்கு காட்டணும். பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனை காட்டிட்டு எப்படி டிரான்சாக்ஷன் பிரைஸை நம்ம டிட்டர்மைன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டினாகவே இருக்குது. ஓகே, ரைட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் என்பது என்ன? கொடுக்கிற சேவைகள் எல்லாமே, பொருள் அல்ல சேவைகள், இங்க இருக்கிறது எல்லாமே சேவைகளாக இருக்க போகிறது. ஸோ நான் குயிக்காக எழுதுறேன்னு பாருங்க. for soil testing services, அப்போ இங்க மண் பரிசோதனை நீங்க தமிழ்ல எழுதி கொள்ளலாம். நீங்க செய்யும்போது soil testing service நாங்க தாரம் அப்படின்னு சொல்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். structural engineering services, so structural engineering services நாங்க தாரம் அப்படின்னு சொல்றது, that is a one of the another performance obligation. Then again, initial BOQ preparation service, initial BOQ preparation service and MEP service, mechanical, electrical and plumbing. so நான் சுருக்கமா நான் MEP service ன்னு போட்டுக்கொள்றேன். இதெல்லாம் நாங்க செஞ்சு தருவோம்னு சொல்லக்கூடிய promises. The technical word is performance obligation. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதனுடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் as you know we know. அதே சமயம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நாம எடுக்கின்ற டிரான்சாக்ஷன் பிரைஸ் தான் எவ்வளவு? மொத்தமான பிரைஸை ஃபர்ஸ்ட்டுக்கே போடுங்க. இதெல்லாம் சேர்த்து 7.5 மில்லியன். அப்போ 7500, 1000, அதான் டிரான்சாக்ஷன் பிரைஸ். தென் இதனுடைய ஒவ்வொருத்தனுடைய ஸ்டாண்ட் அலோன் பிரைஸஸை போடுங்க. ஸ்டாண்ட் அலோன் பிரைசஸ், சாரி, we have to put it here, no? எல்லாம் சேர்த்து 7.5 மில்லியன்.
ஸோ தென் இதனுடைய ஸ்டாண்டர்ட் லோன் ப்ரைஸை போடுவோம். ஸ்டாண்டர்ட் லோன் ப்ரைஸ் என்பது சாயில் டெஸ்டிங்குக்கு 5 லட்சம் தனியாக அந்த சர்வீஸ் எடுக்க போனோம்டா. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு 2.5 மில்லியன். இனிஷியல் பிஓகி ப்ரிப்பரேஷன் 3 மில்லியன். எம்இபி 2 மில்லியன். அப்போ ஸ்டாண்டர்ட் பிரைசஸ் ஆக இதை எடுத்தோம்னு சொன்னா மொத்தமாக நமக்கு வரக்கூடியதை பாருங்க. It is going to be 8 மில்லியன் ஆக வரப்போகுது. ரைட். அப்போ 8 மில்லியன் பெறுமதியாக வரக்கூடியது தான் நம்ம 7.5 மில்லியனுக்கு கொடுக்க போறோம் மொத்தமா. இப்போ அந்த 7.5 மில்லியன் தான் நம்மளோட கொடுக்கல் வாங்கல் உண்மையிலேயே நமக்கு காசாக கிடைக்க போறோம். இப்போ அந்த 7.5 மில்லியன் எப்படி நம்ம சாயில் டெஸ்டிங் பண்ணின வருமானத்துல எவ்வளவு கிடைச்சிச்சு? Give me a second, guys. Right, okay. So let's continue the class. So இப்போ நம்ம transaction price எப்படி கண்டுபிடிப்போம்? 7.5 மில்லியன் soil testing servicing எப்படி பக்கத்துல இருக்கிறது 5 லட்சம். 5 லட்சம் மொத்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய பெர்சன்டேஜ் வரும். ஸோ இதை நாம் எதால பெருக்குவோம்? கிழக்கிக்கிற 3,60,000 பெருக்குவோம். ரைட். 4,68,750. தென் அகெயின் 2.5 மில்லியன் 8 மில்லியன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்ப்போம். பெர்சன்டேஜ் வரும். ஸோ பெர்சன்டேஜ் நீங்க பெருக்குவீங்க இங்க இருக்கக்கூடிய 7.5 மில்லியன் ஆல். ரைட். தென் அகெயின் 3 மில்லியன் 8 மில்லியன்ல எத்தனை பெர்சன்டேஜ் பார்க்கிறோம். அதில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாம இங்க பைபாஸ் பண்றோம். நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவை. அந்த பெர்சன்டேஜ் 7.5 மில்லியன்ல எவ்வளவுன்னு பாக்குறீங்க? 2,812. தென் 2.2 மில்லியன்ல 8 மில்லியன் எவ்வளோன்னு பாக்குறீங்க? தென் இதை நீங்க பெர்சன்டேஜுக்கு 7.5 மில்லியன்ல பாத்தீங்கன்னா 1,875. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன் ஃபுல்லா 7.5 மில்லியன் நீங்க அலோகேட் பண்ணிக்கிற விதம். இஸ் இட் ஓகே? புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ரைட். ஸோ இதுதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்கப்பட்டிருந்தது. திஸ் இஸ் ஃப்ரம் 2023 ஜூலை. ஜூலைல இருந்து வந்திருக்கக்கூடியது. அண்ட் லெட்ஸ் மூவ் டு 2022 ஜூலையை பாருங்க. Again the same methodology we can use. So பாருங்க, Digicel is a telecommunication company engaged in selling of brand new laptops and providing internet facilities. So laptopsum sell பண்றாங்க, internet facilities கொடுக்குறாங்க. Right? On 1st April 2021, the company entered into a 2-year contract with a customer to supply a laptop and internet facilities for a monthly rental ₹10,000. இது இப்போ ஏர் கண்டிஷனர் கேஸ் மாதிரி தான். 1/4/2021 கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கிறாங்க, 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஒன்று செய்யறாங்க, லேப்டாப்பும் கொடுத்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, மந்த்லி ரெண்டல் ஆஃப் 10,000. ஸோ ஒரு 10,000 படி 2 வருஷத்துக்கு நீங்க தாங்க, லேப்டாப் இப்போவே தருவோம், 2 வருஷத்துக்கு சர்வீஸ் தருவோம். If this sells separately, the market price of a laptop is ₹100,000 and the internet charge per month is ₹7,000. இது ரெண்டே செப்பரேட்டா நம்ம விற்க போனோம்னா லேப்டாப்புக்கு ₹1,00,000 வரும், இன்டர்நெட் சார்ஜுக்கு வந்துடும் மாசம் ₹7,000 வரும். இதுதான் சிம்பிளா இங்க சொல்லிக்கிறாங்க பாருங்க. வரையறுக்கப்பட்ட டிஜிட்டல் கம்பெனியானது புத்தம் புதிய மடிக்கணினிகளை விற்பனை செய்வதிலும் இணைய வசதிகளை வழங்குவதிலும் ஈடுபட்டுள்ள ஒரு தொலைத்தொடர்பு கம்பெனியாகும். 1/4/2021 கம்பெனியானது ₹10,000 மாதாந்த வாடகைக்கு மடிக்கணினி ஒன்றையும் இணைய வசதியையும் வழங்குவதற்காக வாடிக்கையாளர்களுடன் 2 வருட ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது. இவற்றை தனித்தனியாக விற்பனை செய்யும் மடிக்கணினி ஒன்றின் சந்தை விலை ₹1,00,000 மாதம் ஒன்றுக்கான இணைய வசதிக்கான கட்டணம் ₹7,000 இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது SLFRS 15 வாடிக்கையாளர்களுடனான ஒப்பந்தங்கள் மூலமான வருமானம் என்ற நியமத்தின்படி வருமான ஏற்பு செய்வுக்காக வரையறுக்கப்பட்ட டிஜிட்டல் கம்பெனியுடைய 31/3/2022 மற்றும் 31/3/2023 ஆகிய தேதிகளில் முடிவடைந்த ஆண்டுகளுடன் தொடர்புடைய கணக்கீட்டு பதிவுகளை தயாரிக்கும். இதாக டெஸ்ட்ல நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரியான ஒரு கொஸ்டின். This is 2022 ஜூலை கொஸ்டின்.
ஸோ சிம்பிள் சேம் ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ், எதையும் நம்ம யோசிக்காமலுக்கு அப்படியோ இந்த 3 குளமையும் காப்பி பண்ணி போட்டுடுவோம் ரைட் ஹியர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்ன, மொத்தமான டிரான்சாக்ஷன் பிரைஸ் என்ன, அதை எப்படி அலோகேட் பண்ண போறோம். இதான் உங்களோட ஒட்டுமொத்தமான SLFRS 15 2022 ஜூலை கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் 2022 ஜூலை. ஸோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஒன்று புதிய மடிக்கணினிகள். ரைட். ஸோ புதிய மடிக்கணினிகள் இதான் இங்க இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன். I'll write in Tamil. அண்ட் இணைய சேவைகள். ஸோ இது ரெண்டும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனாக இருக்க போகிறது. ஸோ இந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷனுக்காகவும் முதலாவது மொத்தமான டிரான்சாக்ஷன் பிரைஸை கண்டுபிடிங்க. மொத்தமான டிரான்சாக்ஷன் பிரைஸாக 2 வருஷத்துக்கு நம்ம எடுக்க போறது இட் இஸ் கோயிங் டு பி 10,000 மாதாந்த வாடகை 2 வருஷம் ஒப்பந்தம்னு சொன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 10,000 12 into 2 it is going to be 240,000. Am I correct? அவர் 2,40,000 ரூபாய் மொத்தமாக உங்களுக்கு இப்ப இதுக்காக கிடைக்க போறதாக இருக்க போகிறது ரைட். அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தனித்தனியாக இருக்கக்கூடிய நியம விலைகளை பார்க்குறீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் புதிய மடிக்கணினியோட தனியா வாங்குறேன்னு சொன்னா இட் இஸ் 100,000 1,00,000 இருக்க போகிறது. தென் இணைய வசதி வந்து 7,000 ரூபாய் மந்த்துக்கு நம்ம தனித்தனியாக வாங்குறதாக இருக்கும். பட் இங்க நம்ம தனித்தனியாக போடுவோமா போட மாட்டோம். ஏன்னா 2 வருஷத்தோட நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ 7,000 ரூபாய் படி 12 மாதங்களுக்கு 2 வருடங்களுக்கு பார்த்தோம்னா 1,68,000. ஸோ இட் மீன்ஸ் தனித்தனியாக நாம சம்பாதிச்சோம்னு சொன்னா அந்த 2 வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய 2,68,000 தான் 2,40,000 நம்ம பாக்குறோம். ஓகே, 2,40,000 கொடுக்க போறோம். அப்ப இதை எலோகேட் பண்ணணும். சிம்பிளா என்ன செய்யறோம், இந்த 1,00,000 இந்த 2,68,000 எத்தனை பெர்சன்டேஜ் பாக்குறோம், வரக்கூடிய பெர்சன்டேஜை நாம எலோகேட் பண்றோம் இந்த 2,40,000 ரூபாய் காசுக்கு ரைட். 1,68,000 2,68,000 எத்தனை பெர்சன்டேஜ் பாக்குறோம், வரக்கூடிய இந்த பெர்சன்டேஜை நம்ம என்ன செய்ய போறோம், எலோகேட் பண்ண போறோம் இந்த 2,40,000. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 150 440. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2,40,000 நம்ம எலோகேட் பண்ணிட்டோம். தட் இஸ் a transaction price. பட் இது நமக்கு கொஸ்டின் கிடையாது. நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு சொன்னா நீங்க 31/3/2022 23 2 ஆண்டுகள். ஸோ 31/3/2023 எவ்வளவு ரெகனைஸ் பண்ணுவீங்க, 31/3/2024 ரெவென்யூ, அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ரெவென்யூ ரிகக்னைஸ்ட். ஸோ தமிழ்ல எழுதுறேன்னா வருமான ஏற்பிசைவு எவ்வளவு என்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா 31/3/2023 கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிரும். ஓகே, அப்ப கொடுக்கப்பட்ட புதிய மடிக்கணினிக்கான 89,522 ரூபாய். எஸ், நீங்க அதே டேட்லயே நீங்க இனம் கண்டு கொள்ளலாம் 89,522 ரூபாய். அண்ட் சர்வீசஸ் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஸோ 1,50,448 என்பது 2 வருடங்களுக்கானது. அப்ப அதுல 1 வருஷத்தை நம்ம இனங்கண்ட போறோம்னு சொன்னா 1,50,448 சிம்பிளா நீங்க 2ஆ பிரிக்கலாம், அல்லது இதை நீங்க 24 மாசத்தால பிரிச்சாலும் ஒரே விட தான் வரப்போகிறது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகிறது எவ்வளோன்னு சொல்லி. ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டூடெண்ட்ஸ், 89,522 பிளஸ் 150,448 divided by 2, it is going to be 164,746. கரெக்ட். அப்போ 1,64,746 ரூபாய் இந்த முடிவடைகின்ற ஆண்டுக்காக மொத்தமாக நீங்க வருமானமாக இனங்காணுவீங்க. ஓகே, தென் அகெயின் 31/3/2024 என்ன செய்வோம், இந்த 89,552 ரூபாய் கதை முடிஞ்சுது. 1,50,448 2ஆ பிரிச்சு அரைவாசி எடுத்துக்கிறோம்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது வரப்போகிறது 1,50,448 ஒரு வருஷத்தினுடைய 2ஆ பிரிச்சோம்னா 75,224 ரூபாய் வரப்போகுது. இதான் உங்களோட வருமானம் இனங்காணப்படுவதாக இருக்க போயிட்டு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள்? இஸ் இட் கிளியர்? நீங்க சஜஸ்டட் சொல்யூஷன்லாம் பார்க்க போறாங்க, அவங்களோட ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா தலை சுத்தும். நான் சொல்ற மெத்தட்டை ஃபாலோ பண்ணுங்க, 100% மார்க்ஸ் எடுத்துட்டு வருவீங்க. ஓகே, so that is 2022 July. And let's go to 2020 July, that is last paper. இதுல பாருங்க,
இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கீட்டு பதிவுகளை தயாரிக்க நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்குது. நீங்க கணக்கீட்டு பதிவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுல நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 1/4/2022 இந்த கொடுக்கல் வாங்கல்களை நீங்க பதிவும் போது என்ன செய்வீங்க, உங்களுடைய புதிய மடிக்கணிகள் மீதான லேப்டாப் மீதான ரெவென்யூவை 89,552 பதிஞ்சிருவீங்க நீங்க. ஓகே, உங்களுக்கு காசாக இது கிடைக்குதுன்னு சொன்னா எகைன் நான் சொல்ற மாதிரி காசு கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி நீங்க பதிவீங்க 89,550. ஓகே, ஸோ தென் உங்களுக்கு காசு கணக்காக மொத்தமாக கிடைக்குன்னு வைங்களேன். இந்த 2,40,000 போடுவோம். ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை நான் சொல்றேன். 2,40,000 மொத்தமா பதிவீங்க. பதிஞ்சிட்டு இந்த 2,40,000 வருமானம்டா கிடையாது. அப்ப அதுல எது வருமானம்? மடிக்கணிகள் வருமானம். ரைட், மடிக்கணிகள் வருமானம், லேப்டாப். ஸோ மடிக்கணனி வருமானமாக கிடைக்கிறது. அவடத்தையே நீங்க செலவாக இந்த 2,40,000 இருக்கிற 89,552 பதிஞ்சிடுவீங்க. பிகாஸ் அந்த டைமே கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், அதுல ரிஸ்க் ரிவார்ட் கண்ட்ரோல் எல்லாம் அவங்களுக்கு போயிருச்சு. ஸோ அந்த டைமே ரெகக்னைஸ் பண்ணலாம் மடிக்கணி வருமான கணக்குல. பட் இந்த இணைய சேவைகள் இன்னுமே ஒரு மாசம் முடியல, இப்பதான் காசே கிடைச்சிருக்கேன்னு சொன்னா அது ஒரு உழைக்கப்படாத வருமானம். இது ஒரு நடைமுறை பொறுப்பாக இருக்கக்கூடிய கணக்கு, அன்எர்ன்ட் ரெவென்யூ அக்கௌண்ட். ஸோ உழைக்கப்படாத வருமான கணக்குல என்ன செய்யப்படும்? இது கணக்கு மடிக்கணி வருமானம், இது ஒரு கணக்கு. ஸோ உழைக்கப்படாத வருமான கணக்குல கொண்டு போய் எவ்வளவு வைப்போம்? இந்த மொத்தம் 1,50,448 வைக்கப்படும். தென் எகெயின் 30/4/2022 ஓகே மாசம் உண்டு முடிவடையக்குள்ள தான் நாம் என்ன செய்வோம்? இந்த உழைக்கப்படாத வருமான கணக்குல நாம வச்சிருக்கக்கூடிய மொத்தம் 1,50,448 இருந்து ஒரு மாசத்துக்கானது எடுப்போம். ஒரு மாசத்துக்கானது என்றால் என்ன? 1,50,448 என்பது 24 மாதங்களுக்கானது. சோ அதுக்கான ஒரு மாசத்துக்கானது 6,269 ரூபாய். Am I correct? 6,269 ரூபாய் ஒரு மாசத்துக்கானதை எடுப்போம். இதை வரவு வச்சோம்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது உழைக்கப்படாத வருமானமாக இருக்கும். அது ஒவ்வொரு மாசமும் எடுக்கப்படும். சோ இது உழைக்கப்படாத வருமான கணக்கு வரவு வைக்கப்படுவது. ரைட், வரவு. தென் அகெயின் இது என்ன செய்யப்படும்? இந்த 6,269 ரூபாய் அந்த மாசத்துக்கான இணைய சேவை வருமானமாக பதியப்படும். இப்படி ஒவ்வொரு மாசமும் பதியப்படும். இணைய சேவை கணக்குல செலவு வைக்கப்பட்ட அந்த வருமானம் 6,269 ரூபாய் பதியப்படும். இப்ப என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? 6,269 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் நம்ம பதிவு போட்டுட்டே போனோம்டா 12 மாசத்துக்கும் 75,228 ரூபாய். அதுதான் நாம இங்க கொடுத்திருக்கக்கூடிய 1,50,448 ரெண்டா பிரிக்கிற அமௌண்ட். இது ஒரு வருஷத்துக்கு. இது நான் உங்களுக்கு எப்படி மாசத்துக்கு இது நடக்கும்ன்றது சொல்றேன். புரிஞ்சுதா? ஐயோ ஓகே, எல்லாருக்குமே விளங்கிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ யூ ஓகே வித் திஸ் கொஸ்டின்? ரைட். ஸோ தென் அடுத்தது பாருங்க. Macro Technologies Limited (MTL) is engaged in selling of all-purpose softwares and providing service maintenance. On 1st April 2000, MTL entered into a contract with the ABC Private Limited to supply an inventory management software with a maintenance service of 2 years, 600,000. சிம்பிளா இருப்பு முகாமைத்துவத்துக்கான ஒரு சாஃப்ட்வேரும் அதுக்கான மெயின்டெனன்ஸ். வளமையான ஏர் கண்டிஷனர் கேஸ் தான் இது. ஓகே, தினுஷ் மறுபடியும் கேட்கிறேன் சார், 6,269 எப்படி எடுத்தீங்க? 6,269 என்பது மை டியர்ஸ் இந்த 1,50,448 ரூபாய் என்பது 2 வருஷங்களுக்கு நாம ஒவ்வொரு மாசத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு பதிய வேண்டிய இணைய சேவை வருமானம். அப்போ 2 வருஷம் என்பது எத்தனை மாதங்கள்? 24 மாதங்கள். 24 பிரிச்சோம்னா ஒரு மாசத்துக்கு 6,269 ரூபாய். சரி, ரைட். சோ இதை பாருங்க. 2 ஆண்டுகளுக்கான பராமரிப்பு சேவையுடன் தொக்கு முகாமை மென்பொருள் ஒன்றை வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை வரையறுக்கப்பட்ட ஏபிசி தனியார் கம்பெனியுடன் செய்து கொண்டது. இவற்றை தனித்தனியாக விற்பனை செய்யும் மென்பொருளுடைய சந்தை விலை 3 லட்சமாக இருக்கும் என்பதுடன் பராமரிப்பு சேவை கட்டணம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 10,000 இருக்கும். SLFRS 15 வாடிக்கையாளர்களுடான ஒப்பந்தங்களின் வருமானம் என்ற நியமத்தின் படி வருமான ஏற்பு செய்வதற்காக MTL-இன் 2021 மார்ச் 31 மற்றும் 31 மார்ச் 2022 முடிவடைந்த ஆண்டுகள் தொடர்புடைய கணக்கீட்டு பதிவுகளை தயாரிங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி தான் கேட்பாங்க கொஸ்டின். பட் இது பழைய கொஸ்டின் இப்படி இருக்கு. Right? So this is also same structure, guys. There is no need to do anything
separately. So just follow our 3 columns இருக்குது. So this is 2021 July. Right. So I'm copy pasting here. நமக்கு goods or services வேணும், standard price வேணும், and transaction prices also we need it. Right. So இங்க என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன் அங்கிறத பாருங்க. இங்க இன்வென்ட்ரி இருப்பு தொக்கு முகாமை மென்பொருளும் அதுக்கான பராமரிப்பு சேவையும். ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நான் செய்கிறேன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், இந்த ரெண்டுமே நாம கொடுக்கின்ற பெர்ஃபார்மன்ஸ் ஒப்ளிகேஷன்ஸா இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய டோட்டல் டிரான்சாக்ஷன் பிரைஸை பாருங்க. எவ்வளவு டோட்டல் டிரான்சாக்ஷன் பிரைஸ் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம கொடுக்க போறது, இட் இஸ் கோயிங் டு பி 6 lakhs. ஓகே, 6 லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுக்க போறோம். Yes, this is 6 lakhs கொடுக்க போறோம். தனித்தனியான பிரைசஸ் இப்ப போடுங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தனியே நம்ம வாங்க போனோம்னு சொன்னா the market price of the software is 300,000, 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு 10,000 per month. அப்ப இது 2 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட். ஸோ 10,000 ஒரு மாசத்துக்கு, 12 மாசத்துக்கு ஒரு வருஷம், 2 பெருகின 2 வருஷம், 2,40,000 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் இதனுடையது? 5,40,000 ரூபாய் பெறுமதியான ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல இருக்கிறத 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் சேர்த்து விற்கிறீங்க உண்மையை சொல்ல போனா. அப்போ இதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும்டா என்ன வளமையான வேலை. 3 லட்சம் 5,40,000 மொத்தத்தில் எத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறோம்? பர்சன்டேஜ்ல இருக்கிறது என்ன செய்யணும்? நம்ம எலோகேட் பண்ணணும். உண்மையாக நடந்த 6 லட்சம். கூட வித்திருக்கலாம், குறைய வித்திரலாம், அது தெரியாது. டிரான்சாக்ஷன் பிரைஸுக்கு நம்ம எலோகேட் பண்றோம் 600,000. ஓகே, தென் 240,000. இது 5,40,000 எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க. தென் அகெயின் we are going to times by this 600,000. It is going to be 266,667. ஸோ ரெண்டையும் கூட உங்களுக்கு 6 லட்சம் வரும். ரைட். அப்போ இது ரெண்டையும் தான் நாம ரெகக்னைஸ் பண்ணோம். அப்போ ரெகக்னைஸ் பண்றேன்னு சொன்னா இப்போ 31/3/2021 2 கட்டிக்கிறார். ஸோ 31/3/2022 எவ்வளவு? 31/3/2023 எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கப்பட்டால் ரெவென்யூ ரெகக்னைசேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி நல்லா பாருங்க. சாஃப்ட்வேர் அவடத்தையே கொடுக்குறோம், அது அவடத்தையே ரெகக்னைசேஷன் நடந்துரு. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர்னுடைய பெறுமதி 333. ஓகே, தசமங்களுக்கு மட்டும் எண்ணப்பட்டிருக்குது. அது அவடத்தையே ரெகக்னைஸ் பண்ணப்பட்டோம். அதோட இந்த 2,66,667ங்கிற மெயின்டெனன்ஸ் வந்து 2 வருஷத்துக்குரியது. அதுல 1 வருஷத்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணி முடிச்சிருப்போம். ஒவ்வொரு மாசத்துக்கு என்ட்ரி போட்டு அதை நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஸோ how much it is going to become? If we divide this as a 2, it will be 133,333 வரப்போகுது. ஸோ again 133,333 போடலாம். ஓகே, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வாரது தான் ஆன்சர். How much? With this we have to add 4,66,667 வரப்போகுது. ரைட். ஓகே, தென் 2வது வருஷம் 3,33,333 முழுதாக ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். 2,66,667 1 வருஷத்துக்குரிய ரெகக்னைஸ் பண்ணோம்னு சொன்னா இதை 2ஆ பிரிச்சா வரப்போகுது 1,33,333 வரும். ஓகே, தென் அகெயின் நான் சொன்ன மாதிரி 1/4/2021 நாம 3 லட்சம் ரூபாயோட இருப்பு சாஃப்ட்வேருக்கு நம்ம பதிஞ்சிருவோம். காசு கிடைச்சுன்னா காசுல மொத்தமாக 6 லட்சம் போட்டுட்டு, உதாரணத்துக்கு நான் செய்யறேன் பாருங்க. உங்களுக்கு இது காசாக கிடைக்குதுன்னு சொன்னா காசு கணக்காக 6 லட்சம் ரூபாய் அவடத்தையே கிடைச்சிடும் உங்களுக்கு. தென் இதுல இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ இருப்பு
முகாமைத்துவ மென்பொருள் வருமானம்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக கணக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது அவடத்தையும் உங்களுக்கு 3,33,333 கிடைச்சிரும். பட் மற்றது எல்லாமே உழைக்கப்படாத வருமான கணக்குன்னு சொல்லி ஒன்று ஓபன் பண்ணி அதுல நீங்க இந்த 2,66,667 போட்டுருவீங்க. இது எப்போ 1/4/2021 நீங்க செய்வீங்க. தென் அகெயின் மாசம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா 30th ஏப்ரல் 2021 நீங்க ஒரு மாசத்துக்கானதை ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. ரெகக்னைஸ் பண்ணும்போது இந்த உழைக்கப்படாத வருமானமாக நம்ம 2 வருஷத்துக்கு ரெகக்னைசேஷன் பண்றதுக்காக இருக்கிறது மொத்தமாக 2,66,667 இருந்து ஒரு மாசத்துக்கானதை மட்டும் எடுப்போம். ஸோ இந்த 2,66,667 என்பது 24 மாசங்களுக்குரியது. ஸோ 11,11 போடுவீங்க. போட்டுட்டு இதுல இருந்து சேவை மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு சேவை கணக்குக்கு அந்த மாசத்துக்கு நீங்க கொடுக்க போறது தான் இந்த 11,11 இருக்கும். ஸோ இப்போ பாருங்க இந்த 11,11 ஒரு வருஷத்துக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா 12 மாசத்துக்கு 1,33,331 செஞ்சுப்பீங்க. அதுதான் நம்ம இங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன் இந்த அமௌண்ட் அறியப்போ. ரைட்? I hope so. I made sense with you guys. So guys, so congratulations. So this is all about SLFRS 15 for your knowledge level. உங்களோட AATக்கு இவ்வளவு போதும். நான் CAக்கு இதை படிப்பிக்க போனோம்னா அதோட ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கும். Right? So this is all about SLFRS 15, the basics and everything you can do, and you can gain 100% marks from SLFRS 15. This is the one of the easiest area now for you. Right? ஸோ இதோட டுடே கிளாஸ் நம்ம முடிச்சு கொள்வோம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம டீல் பண்ண போகிறது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது தான் SLFRS 16. இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி நான் SLFRS 15 எப்படி செஞ்சு தரணும் அதை மாதிரி நான் சொல்லி தருவேன். தென் நம்ம ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமான சில பேசிக்ஸ் இருக்குது. SLFRS SMEs முடிச்சோம்னு சொன்னால் we can start company accounting and cash flow statements. Okay. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ டுடே கிளாஸ் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா, உங்களுக்கு என்ன மாதிரிங்கிறத எனக்கு சொல்லுங்க. அண்ட் if anyone new here, my WhatsApp number is here. Okay. Take a screenshot and you can communicate with me anytime. So that's it for today's class, guys. Have a great day. Thank you all. Bye. See you.